கிறிஸ்துவுக்குள் மிகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் நம் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம்மோடு எப்போது இருப்பதாக என்ற வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொண்டு சகோதரன் சார்ந்திருக்கும் பாண்டிச்சேரி சபையின் நன்றி வாழ்த்துக்களும் இங்கே இருக்க சகோதரருக்கு அறிவிக்க சகோதரன் கடமைப்பட்டிருக்கேன். திருக்குறள் இருக்கும் அன்பின் சகோதர வாழ்த்துக்களையும் பாண்டிச்சேரியில் இருக்க சபையின் அன்பின் சகோதரருக்கு தெரிவிக்க அடியன் கடமைப்பட்டிருக்கிறது என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ நாம் பாடத்துக்குள்ளாக கடந்து போகலாம். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறு நரிகளும் குழி நரிகளும் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இப்போ நரியை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். நரி நம்ம கிராமத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்போ நரிக்குள்ளே என்ன தேவன் நமக்கு ஒரு விஷயத்த வைத்திருக்காருன்றது நமக்கு தெரியல. நம்ம சாதாரணமாக நிறைய பார்த்துருப்போம். அது நம்மள ஒரு டைம் துரத்திருக்கோம், நாம் ஒரு டைம் அதை துரத்திருப்போம். இப்படியா சில விஷயங்கள் நமக்கு அனுபவம் இருக்கும். அது இருந்தாலும் கூட தேவன் ஒரு விஷயத்த பைபிளில் ரெக்கார்ட் பண்ணி அந்த விஷயத்த நமக்கு சொல்றாருன்னா கண்டிப்பா என்ன இருக்குங்க, நமக்கு ஏதோ ஒரு நல்ல பாடம் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப எல்லாமே பைபிள் படிச்சுட்டு பண்ணீங்களா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுலையுமே நரின்ற வார்த்தை எத்தனை இடத்துல ரெஃபர் ஆகிடுது நான் தெரியுங்களா? குறிப்பா தேவன் சரி, பழைய ஏற்பாட்டுல 5 இடத்துலையும் புதிய ஏற்பாட்டுல 3 இடத்துலையும் ஆக மொத்தம் ஒட்டுமொத்த பைபிளையும் 8 இடத்துல இந்த வார்த்தை ரெஃபர் ஆயிருக்கு. அப்ப இந்த பாடம் நம்ம எங்கிருந்து எடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா ரீபிரின்ஸ் நம்பர் 5886 எடுக்கப்பட்டிருக்கோம். 7வது ரீபிரின்ஸ் 19வது பாடம். ஓகேவா? அப்ப தேவன் ஒரு விஷயத்த பைபிளை ரெடி பண்ணி நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்குள்ள ஏதோ ஒரு பாடம் நமக்கு இருக்குன்றதான் பார்க்குறோம். இல்லாம தேவன் ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அப்படிங்களா? அப்ப வாசிக்கலாம் பாருங்க. ஆதார வசனம் 2 உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கிடைக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. திராட்சை தோட்டங்கள் எங்கே இருக்குது? அது பூவும் பிஞ்சுமா இருக்கனால எல்லாருக்கும் தோட்டம் இருக்காங்க. திராட்சை தோட்டம் எல்லாருக்கும் இருக்கா? ஆக்சுவலா அது இருக்கிற இடத்துலயே நம்ம இல்லை, ஆனாலும் பூவும் பிஞ்சுமா இருக்கு சொல்றாரு. அப்ப அந்த பூவு பிஞ்சு எதை ரெஃபர் பண்றாரு? திராட்சை தோட்டம்னா அதுல நம்மளுடைய தேவன் என்ன வைத்திருக்காருன்றதான் இந்த ஆதார வசனத்தை கொண்டு நம்ம பார்க்க போறோம். அப்ப திராட்சை தோட்டம் எதை புரியுதுங்க? தேவனுடைய சபை, அந்த ராஜ்யத்தை பற்றி புரியுது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதுல முக்கியமான ஒரு விஷயம் எது புரியுதுன்னா நரி. 2 விதமான நரியை சொல்றாருங்க. ஒண்ணு சிறு நரி, புலி நரி. அப்ப இதுல என்ன ஒரு விஷயத்துக்குன்னா இந்த நரியினுடைய சுவாசங்கள் யாருக்கு ஒத்து போகுதுன்னா மனித குணலட்சணத்துக்கு சுவாபத்துக்கு ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கட்டிங் வாசிங்க. நரிகளை குறிப்பாக சிறு நரிகளை பிடியுங்கள் என்று மேற்கண்ட வசனம் கூறுகிறது. நரி மிகவும் தந்திரமுள்ளதாக அறியப்பட்டாலும் இது எளிதில் பழகக்கூடிய அமைதியிலுள்ள சிறு மிருகமாக உள்ளது. மூர்க்கத்தனமும் தீய குணமும் வெளிப்படும் அளவு தகுதி பெற்றதல்ல, மாறாக அதிக தீங்கு ஏற்படுத்த காரணமாயும் உள்ளது. கேடு விளைவிக்காதவாறு தோற்றமளிக்கும் இதன் முகப்பொழிவு அதிக அபாயத்தை உண்டு பண்ணும். சிறு நரியாகிய இது நாய் குடும்பத்தில் சிறிதான எல்லாவற்றையும் போலவே அதன் குணாதிசயம் மிக அழிவை ஏற்படுத்தும். இதிலும் குறிப்பாக பிறருக்கு தீங்கு விளைவிப்பதில் நரி மிகவும் தந்திரம் உள்ளதும் ஏமாற்றும் குணமும் கொண்டது. ஆனாலும் இதன் தீய நோக்கங்கள் குறித்த சந்தேகம் எழும்புவது குறைவாகவே இருக்கும். இது எளிமையின் தன்மையை வினோதமாய் கொண்டது. கபடற்றதாய் வெளி தோற்றத்துக்கு காணப்படுவதால் பலரை வஞ்சிக்கும். இப்ப நரியினுடைய சுபாவம் எப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு பெரிய விலங்கு இல்லை. அதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். சப்போஸ் நாம விரட்டுவோம் ஒரு டைம்ல, அந்த மாதிரிதான் அது ஒரு நாய் மேல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தாக்கா இதனால நம்ம பண்ற போதும். ஆனா அதுக்குள்ள இருக்க அந்த குணலட்சணம் இருக்குல்ல,
அது எப்படின்னா ஏமாற்றக்கூடியதாகவும் வஞ்சிக்கத்தக்கதாகவும் தந்திரம் உள்ளதாகவும் இருக்குமா. அதான் எப்படியெல்லாம் இருக்கும் பார்த்தாக்கா, அதனுடைய குணலட்சணங்கள் வந்து பார்க்கறதுக்கு வெளி தோற்றத்துக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான மிருகமா இருக்காது. ஆனா ஒரு நிறைய நம்ம தொடுத்துட்டு ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓடிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு சவுண்ட் ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துன்னா ஒரு 10 நடி கும்பலா வரும், கூட்டமா வரும். அப்ப வரும்போது என்ன பண்ணுங்க, நம்மள துரத்த ஆரம்பிக்கும். நாம நினைச்சுக்குவோம் என்ன நரி தானே நம்மள என்ன பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேஷுவலா அதை நம்ம இது பண்ணுவோம். ஆனா தந்திரத்தை யூஸ் பண்ணி நம்மளே திருப்பி துரத்தக்கூடிய அளவுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு தந்திரமானு சொல்லிடும். அப்ப வாசிலாமல்ல லூக்கா 13:33. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். நரிக்கு சொல்லுங்க. யார் பேசுறது இந்த வசனத்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கு. நரின்றதை யார சொல்றாங்க? நரிகிட்ட பேசிருப்பாரா? இல்ல, ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட. அவர் யாருங்க? பேசுறது இயேசு கிறிஸ்து. வசனத்தை சொன்னது யாருங்க? ஏரோதி கிட்ட போய் சொல்றாரு. ஏன் தெரியுதா? அந்த ஏரோதியால வந்து ஏரோதி கிட்ட செஞ்ச காரியங்கள் யாருன்னா அந்த பரிசுத்தவங்கள தலையே வாங்கினாரு. அப்ப தான் சுயத்துக்காக நிறைய கூட தந்திரமான வஞ்சகமான அந்த எண்ணங்கள் வந்து வெளியில காமிக்க முடியாது. வெளியில பெரிய மனுஷன் தான். ராஜான்றது யாரு? அந்த நாட்டே ஆளக்கூடியவர். அவர் என்ன சட்டம் போடுறாரோ சட்டத்துக்கு கட்டுப்படி ஆகணும். அப்படி ஆளக்கூடியவர் நரித்தனமான சூழ்நிலையில மனசுல வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் தமக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்கூடிய அப்சர்வ் பண்ணக்கூடிய மைண்டே இல்லாதப்பெல்லாம் நம்ம நரித்தனமான சில விஷயங்களை நாமளே வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மனுஷனோட சுபாவம் எதுக்கு ஒத்து போகுதுன்னா நரியோட சுபாவத்துக்கு ஒத்து போகுதுன்னு பாக்குறாங்க. அப்ப அவர் செஞ்ச ஒரு தந்திரமான விஷயம் என்னது, ஒரு தீர்க்கதரிசியே கொலை பண்ற அளவுக்கு அவர் நிறைய தந்திரமான விஷயங்களை அவரை வச்சு எந்த டைம்ல எதை கேட்டு வாங்கலான்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி மடிஞ்சு போகிறது என்று நான் சொன்னதாக. எப்படி ஒரு கம்பீரமான ஒரு ஆணையிட்ட சொல்றாரு. நான் சொல்றேன், ஒரு பெரிய அதிகாரத்துல இருங்க, நான் சொல்றேன், உன்னை கையெழுத்து போட முடியாதுப்பாங்க. இல்ல நான் சொல்றேன், அவர் கையெழுத்து போடுங்க. அப்ப உலகத்துல ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்ம எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சரிப்பா அவர் ரொம்ப நாள் வர இருப்பா, நான் சொல்றேன் அவர் கையெழுத்து போடுவது. உலகத்துல வாழ்றவங்களுக்கே அதிகமாக. அப்ப இவர் யாரு? இந்த வேர்ல்டுடைய உலகத்தின் ராஜா அதிபதி எல்லாமே இவர் தான். ஒட்டுமொத்த பவர் எடுத்தாங்க. இவரு சொல்றாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இனி நடக்க கூடாதுன்றத கான்பிடண்டா சொல்றாரு. இனி ஒரு தீர்க்கதரிசியும் அங்க மடிந்து போவது நான் சொன்னதாக நீ இப்ப நரிக்கு சொல்லுங்க. அப்ப நரி தந்திரமான விஷயங்கள் அவர் இருக்கிறதுனால அடிச்சு சொல்றாரு. அப்ப இந்த நரியின் சுபாவம் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தாக்கா, அவர்கிட்ட வஞ்சக குணம் இருக்குமா. அதே சமயத்துல ஏமாற்றத்துல பயங்கரமான கில்லாடியம், தந்திரமான சில விஷயங்கள் நிறைய செய்யுமா. அதே சமயத்துல வேகமாக சிந்திக்குமா ஒரு விஷயத்த. இப்ப நம்ம துரத்தினாலும் சரி, நம்ம அதை தாக்க போனாலும் சரி, வேகமா சிந்திக்கணுமா. அதே போல ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன நாம் முயற்சி பண்ணுமோ உடனே யோசிக்கணுமா. அதே சமயத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப நடிக்குமா. இப்ப நம்ம தனியா இருக்கும்போது தொத்துனா என்ன பண்ணும், நம்ம திருப்பி அஃபெக்ஷன் பண்ணாது. ஆனா இதே கும்பலா இருக்கும் தொத்துன்னு வச்சுக்கேன், நம்மளை பார்த்து அவர் தொத்துறாரு. அப்ப சூழ்நிலை எப்படி தனக்கு சாதகமாக படுறதுக்கு தன்னை மற்றவங்க வந்து நம்ம ஆப்போசிட் பண்றதுக்கும் தன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளுமா. நிறைய வந்து எந்த சூழ்நிலை, ஆனா அது எப்போதும் விழிப்பா இருக்குமா. எதிரிகளை தாக்கிடக்கூடாது, நம்ம மாட்டிக்கூடாது. தனியா இருந்தா கூட எப்படி தப்பிக்கலான்றது உணர்வு மட்டும்தான் அதுகிட்ட இருக்குமான்னு சொல்ல. மற்றபடி அது வந்து எதிர்த்து போராடி சில பேர் போய் மாட்டிக்கிட்டு நம்ம அது சிக்கக்கூடிய தந்திரமெல்லாம் இருக்காமா. எந்த சூழ்நிலை நாம் தப்பிச்சிடணும். சூழ்நிலைக்கு ஏற்கும்போது மற்றவங்க வந்து பயமுறுத்துற அளவுக்கும் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த சிறுநூடைய வேலை தான் என்னங்க. அப்ப திராட்சை பழம் தோட்டம் இருக்குல்ல, பழம் பழுக்குன்னா என்ன பண்ணுங்க, பூ வச்சு காய் வரும். காய் வந்தாதான் பழம் பழுக்கும். அந்த காயும் பழமும் பழுக்குது இல்லைங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா, அந்த சிறுநீர் என்ன பண்ணுமா, எல்லாத்தையும் சாப்பிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு போட்டுருவோம். எப்போ அந்த காய் பழம் பழுத்தாதானங்க அது ஒரு
விலையே ஒரு மதிக்க முடியும், அது மார்க்கெட்டுக்கு போகும், வச்சவங்களுக்கு லாபமே கிடைக்கும். அப்போ அதை பழுக்க விடாத அளவுக்கு இந்த சிறுநெறி என்ன பண்ணுமா, கட் பண்ணிட்டே இருக்குமா. இது கூட பரவாயில்ல, என்ன பண்ணுது, பழம் பழுப்பு விடாமல் கட் பண்ணுது, ஆனால் செடி உயிரோட இருக்கு. ஆனால் அந்த புளிநெறி என்ன பண்ணுமா, செடியினுடைய வேர் இருக்குல்ல, திராட்சை செடி நம்ம மேக்சிமம் எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப மெலிசா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப ஸ்மூத்தான விஷயம். லைட்டாக இது பண்ணாலே உடஞ்சிரும், அப்புறம் மடக்குன்னு உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் அது கொண்டு போகிறதே ரொம்ப பார்த்து தான் அது வேலையை செய்வாங்க. அது செடியினுடைய வேர் இருக்குல்ல, வேர், அந்த வேரை நல்லா குழி பறிக்குமா. குழி பறிச்சுட்டு அந்த வேரை மேலே கலப்பி விட்டுட்டு அந்த அடியில் போய் படுத்துக்கணும். எப்படி இருக்குங்க, சிறுநெறியா பரவாயில்ல, பழத்தை மட்டும் தான் கட் பண்ணுது. நல்லா இந்த இடத்துல தான் திங்க் பண்ணணும், பழத்தை மட்டும் தான் கட் பண்ணுது. அது காய் பழமும் வரும்போது பழுக்க விடாம கட் பண்ணுது. ஆனா செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, தோட்டமா இருக்குது. ஆனா அந்த புளிநெறி என்ன பண்ணுதுன்னா, அடியில போயிட்டு அந்த வேரை நோண்டி வெளியில வெளியில விட்டுட்டு அந்த குழிக்குள்ள போய் படுத்துங்க. இப்ப என்ன ஆச்சுங்க, அப்ப புளிநெறி பழம் தோண்டி அதுக்குள்ள போய் படுத்துட்டு அந்த வேர் வந்துச்சுன்னா என்ன வரும், தோட்டத்துக்கு ஆபத்து தானே, மறுபடியும் ஒன்றும் பண்ண முடியாது தானே, ஆபத்து ஆகி போச்சு. அப்ப இந்த பழத்தை சாப்பிட்றது சிறுநெறி, அது கூட பரவாயில்ல, கொஞ்சம் பழத்தை சாப்பிடும், மீதி இருக்கிறத விட்டு வைக்கும், பழுப்பு விடாம பண்ணிட்டே இருக்குது. ஆனா தோட்டமா இருக்குது. ஆனா அந்த புளிநெறி என்ன பண்ணுதுனாக்கா, பழுப்பு விடாம ஒட்டுமொத்த லைஃபையே அதனுடைய லைஃபையே நோண்டி எடுத்துருக்கு. அப்ப இந்த சிறுநெறி புளிநெறி வந்து எதுக்கு நம்ம ஒத்துப்பாங்கன்னா, மனித சுவாபத்துக்கு ஒத்து போகுதுன்னு சகோதரங்க ரெஃபர் பண்ணிக்கிறாரு. இப்ப எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். நாம யாருங்க, தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது உலகத்துல இருந்தோம், உலகத்திலிருந்து தேவன் நம்மளை வந்து பிரிச்சு நிறைய வார்த்தைகளை கொடுக்குறாரு. நம்ம பேசுறோம், படிக்கிறோம், தேவனோடு நிறைய பேசுறோம். அப்ப பேசி கேட்கிற போது நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய வேலையை செய்யணும், தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளா நடக்கணும், தேவனுக்கு கனி கொடுக்கணும், தேவனுக்கு பிரியமா வரணும். நமக்குள்ள இருக்க சின்ன சின்ன கேரக்டர்களை நம்ம எப்படியாவது மாற்றி அனலைஸ் பண்ணி தேவனோடு போயிடணுன்றத நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்க தனிப்பட்ட முறையில் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். இதான் உண்மை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம இந்த சிறுநெறி குழந்தைகள் குணலட்சணம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை மாற்றுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த புளிநெறி என்ன பண்ணுமா, இந்த புளிநெறியின் குணலட்சணம், சிறுநெறியின் குணலட்சணம் நம்ம கிட்ட இருந்தா என்ன பண்ணோம்னா, சபையை விட்டு நம்ம போக மாட்டோமா. எப்படி, ஆமா, இந்த சிறுநெறியின் குணலட்சணம் நம்ம கிட்ட எடுத்து வச்சுன்னா சபையை விட்டு நம்ம போக மாட்டோமா. ஆனா பழுக்க விடாம கனி கொடுக்க மாட்டோம். அப்படி பார்த்தோம்னா பூவா இருப்போம், காயா இருப்போம், பூவா இருப்போம், காயா இருப்போம், இருந்துகிட்டே இருப்போம், ஸ்டாண்ட் பையா இருப்போம். பட் பழுத்தாதானே அதனுடைய விலை தெரியும், நமக்கு வச்சுக்கிற அந்த வாய்ப்பை நம்ம போய் சென்றடைய முடியும். அந்த குணலட்சணம் கேரக்டரை காமிக்கதான் நம்மளோட இருக்க சில குணலட்சணம் மாறணும். அப்பதான் நம்ம போகணும், தேவனோட ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப அப்படியே இருந்தால் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்களா. வளர்ச்சி இருக்காது. ஆனா இந்த குயினருடைய குணலட்சணம் நமக்குள்ள இருந்தாக்கா இந்த சபை வாய்ப்பு விட்டே வெளியே போயிடும். ஏன் கண்ணா, அது வேற இல்லைல்ல, வேறே படிச்சுடுது, வேறே படிச்சுட்டு மேலே விட்டுட்டு அதுக்குள்ள போய் படிச்சுன்னா அப்புறம் தோட்டத்துல எங்க பூ வருது, எங்க காய் வருது, எங்க கனி வைக்கிறது. அப்ப பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப இந்த திராட்சை தோட்டம் எதுக்கு ரெஃபர் ஆகுது? திராட்சை தோட்டம்ன்றது சபைக்கு ஒரு அடையாளமா இருக்குன்னு பாக்குறோம். யாருக்கு சொல்ற? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யாரு? ஆண்டவராகிய திராட்சை செடி. அந்த செடியில தான் நம்ம குடியா போய் ஜாயின் பண்ண போறோம். அப்ப பிதாவை தான் தோட்டக்காரர். அப்ப இந்த திராட்சையோட எதுக்கு அடையாளம் பண்ணுனா சபைக்கு அடையாளம் பண்ணிருக்காரு. அப்ப சபையில் கூட போய் சேர்றதுக்கு தான் இப்ப நாம இருக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த சிறுநீரை குணம் வச்சு அப்படின்னா, ஒரு செடியை வச்சு அது நீர் பாய்ச்சணும்னா நல்லா வளர்த்து வரும்போது அந்த செடியை வந்து வீணாக்கி விடுமா. வீணாக்குனா கனி கொடுக்காது, அப்படியே இருக்கும். ஆனா அந்த புல்நெறி என்ன பண்ணுனா, இந்த புல்நெறி சோபம் நமக்கு இருந்தா இந்த வாய்ப்பிலிருந்தே வெளியே போயிடுமா. அப்ப நாம நிறைய சத்தியத்தை கேட்கிறோம், வளர்ந்து வரோம். நம்ம தேவனுடைய பிள்ளை. நம்ம என்ன நினைப்போம்? நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்மோடு இருக்கிறதா இருக்காரு, எனக்கு செய்யறது எல்லாம் தேவன் தான் செய்யறாரு,
தேவனை விட்டு நான் வெளியே போகல, தேவனுக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் நமக்குள்ள இருக்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியாது, தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சகோதரர் கூட நம்ம ஒரு சண்டை போட்டுட்டோம், கோவப்பட்டுட்டோம், நாமளே ஒரு தீமை பேசிக்கலாம், நமக்கே தெரியும் சகோதரர் நம்ம வெளிப்படையாக பேசிட்டோம், அது தவறுன்றதை நம்ம சரி பண்ணி பார்த்துக்கோம். உள்ளுக்குள்ள நம்ம அறியாமலே ஒரு சில குணம் வச்சு நமக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ண முடியாது. அதை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குமான்னு பார்க்கணும். அப்போ இந்த சிறுநீர் குணாட்சி எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல ஒரு செடியை நம்ம வச்சு நல்லா பாதுகாத்து அதை நீர் பாய்ச்சி டெய்லியும் கவிச்சுட்டே வருமா, டெய்லியும் கவிச்சுட்டு வருமா. நீர் ஊற்றத்துலேருந்து அதை பாதுகாக்கிறது ஏதோ மேய்கிற அளவுக்கு பாதுகாக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துட்டு வருமா. ஆனால் தன் கனி கொடுக்குற நேரத்தில் தான் கனி கொடுக்காத அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டு போகிறோம். அப்போ தன் காலத்தில் தன் கனியை கரெக்டாக கொடுக்கணும். அப்போ நம்ம வளர்ந்து வச்சு ஒரு செடி வளர்க்கணும், எதுக்காக வளர்க்குறோம்? அதுக்கிட்ட நம்ம ஒரே எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால நம்ம வளர்க்குறோம். அப்போ வளர்ந்தாக்கா அதில் ஒரு கனி இருக்கணும், கனி கொடுக்கணும், அதனால தான் நம்ம பாதுகாத்து வரோம். ஆனால் கனி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கனி கொடுக்க முடியாதுன்றது மனசு நம்புங்க. அப்போ நல்ல விதத்தில் ஒரு விதை விழுதுன்னு வச்சுக்க என்ன பண்ணுங்க, அது நல்ல ஒரு பழத்தை தான் கொடுக்கும். அப்போ வாசிக்கலாம் பாருங்க, பைபிள் வாசி மத்தேயு 13. மத்தேயு 13:4-5. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. 5ஆம் வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாயிருந்ததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. 6. வெயில் ஏறின போதே தீந்து போய் வேரில்லா உலர்ந்து போயிற்று, காஞ்சி போயிடுச்சு. சில விதைகள் முள்ளு விழுந்து முள்ளு வளர்ந்து அது நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து அது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சில 30ஆகவும் பழம் கொடுப்பாங்க. அப்ப விதைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல விடறதுன்றதுதான் முக்கியம். இப்போ விதைக்கிறாங்க, இப்போ கற்பாறை மலை வந்துச்சுன்னா என்ன பண்ணோம்? சூரியன் வர வரைக்கும் நல்லா இருக்கும், உடனே என்ன பண்ணோம்? காஞ்சி போயிடும். அப்புறம் கொஞ்சமா மண் இருக்கிறதுல வந்துச்சுனாக்கா செடி வளர்ந்துடும், பட் வேர் போகிறதுக்கு ஆழம் இல்லாதனால செத்து போயிடும். இப்போ முள்ளுக்கு அடியில் என்ன சொல்லுவாங்க, அப்படியே என்ன பண்ணோம்? முள்ளு நெருக்கிடும், செடி நம்ம விழுந்து வளர முடியாது. அப்போ நல்ல நிலத்துல விழுதுன்னா அந்த நிலம் எப்படி இருக்குமா? நல்லா மண் வேர் உண்டு வளர்ந்து தூங்கி நல்ல ஒரு பழத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன் இதை பார்க்கணும்? நாம் எல்லாம் தான் தேவன் அழைச்சிட்டாரு, ஒவ்வொரு நாளும் ஒரு சத்தியத்தை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு. அதை நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோம், கேட்டு நம்ம உள்ள வாங்குறோம், நமக்குள்ள இருக்க விஷயங்களை எப்படி தேவையில்லாத விஷயங்களை நம்ம வெளியே கொண்டு வரோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். அதை பண்ணும்போது நமக்கே தெரியும், இந்த மாதிரி கேரக்டர் நமக்குள்ள இருக்குன்றத நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக தான், சடனாக நம்மளால் எடுக்க முடியாது. அது ஏன்னா பிரிந்து போன மாமி சோபாத்தில் இருக்கிறதுனால அது சடனாக அந்த விஷயத்தை நம்ம எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமீட் பண்ணுவோம். அப்போ நல்ல நிலத்துல நம்ம விழுன்னா நமக்குள்ள இருக்கிற கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வரும்போது தான் அவர் நல்ல நிலத்துல விழுந்து ஸ்ட்ராங்காக இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் கரெக்டு, இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாண்ட் பை நிற்கின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள ஆழமா வேறுண்டு போயிட்டாலே நம்மளை யாரும் அசிக்கிற அளவுக்கு. அதனால எவ்வளோ காற்று மழை வெயில் எவ்வளோ அடிச்சாலும் என்ன பண்ணுவான்? அசால்ட்டா தாங்கிட்டு இந்த பாதிப்பு எனக்கு ஒன்றுமே பண்ணாத உணர்வு நமக்குள்ள வரும்போது தான் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறத பார்க்கணும். அப்போ தேவனுடைய சத்தியங்களை கேட்டு தேவ சாயல குணகாட்சிங்க வளரும் போதுதான் அந்த மனித சுபாவத்தில் இருக்க நரியினுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்னா நமக்கு இன்னதென்று கண்டுபிடிக்க முடியும். இப்போ சகோதரர் நம்மளை குறை சொல்லிட்டாங்கன்னா சரி இது ஒன்றுமே இல்லை, அவர் யாரும் சகோதரன் தானே. ஏன்னா உலகத்தில் கூட போன்ற சகோதர காட்டிலையும் சத்தியத்தில் ஒரு சகோதரன் தான் ஜீவனே கூட சொல்லிட்டு ஆண்டவராக சொல்றாரு. அப்போ உலகத்தில் சகோதரனுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அஃபெக்ட் போடுறோம்.
ஓடுறோம், பார்க்குறோம், கவனிக்கிறோம். அதை காட்டிலும் உன் சகோதரன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனுக்கு நீ ஜீவனே கொடுன்றாரு. சம்பாதிக்க கொடு, அவன் எதனா விழுந்துட்டான போய் செய், உன்னால ஜீவனை கொடுக்க முடியாது, நேரத்தை கொடு, காலத்தை கொடு, விசாரி. ஏன் ஒரு விஷயம் தேவன் நம்ம சொல்றான்னா அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இப்போ உலக சகோதரனையே நம்ம பார்த்துட்டு உலக சகோதரையே நம்ம பார்த்துட்டு இருந்தா அப்ப இந்த சகோதரனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்க அவங்ககிட்ட இருக்கு, அதை நீ செய்யணுன்றதுக்காக தான் இவ்வளோ அனுமதிக்க. இப்ப அவங்க கிட்ட வேற ஒரு சகோதரன் வச்சு அந்த விஷயத்த செய்ய முடியாதா? தேவனால முடியும். ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டப்பா, உங்ககிட்ட எல்லா கேட்டும் இருக்கு, அது செய்யறதுக்குனா முற்படல, முடியல. உன் சகோதரன் உனக்கு வந்து காயப்படுத்துறானா, ஒன்றும் வருத்தப்படல. யாரு கூட அந்த சகோதரன் மாமிசத்துல இருக்கான் உலகத்துல, அவன் நம்மள ஒரு காயப்படுத்துறானா நம்ம என்ன பண்ணுவோம்? மன்னிச்சிருவோம். யாரோ ஒருத்தவங்க ஒரு சண்டைக்கு வராங்க, ஏதோ நடந்துச்சுன்னா ஓடி போய் முன்னேறிங்களா, அதை காட்டி 100 மடங்கு சகோதரன் செய்ய சொல்றேன். ஏன்னா உலகத்துல நம்ம 1000 கேரக்டர் காட்டிருக்கோம், பட் இங்க காட்டுற கேரக்டர் வந்து இதுதான் உண்மையான கேரக்டர். ஏன்னா இதனுடைய பலன் வந்து நம்ம மைண்ட் செட்ல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அழைப்பு வச்சு, புரியுதுங்களா? அதனாலதான் இந்த சிறு மந்தைக்குள்ள இருக்கிற உன் சகோதர உன் கேரக்டரை டெவலப் பண்ணணும்னா நிறைய வார்த்தைகளை அப்டேட் பண்ணிட்டே இருக்க நம்ம கேட்கிறோம். ஆனா சத்தியவாசன் கேட்டு தேவனுடைய குணலட்சணம் வளர்க்குறோம். ஆனா மனித சுபாவத்தில் இருக்க அந்த நரிகள் சோபங்களை மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம நினைக்கிறோமா, இல்ல தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நினைக்கிறோமான்னு தான் பார்க்கிறோம். வாசிக்கலாம் மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இப்ப பேதுரு ஏன் சொல்றாரு? அவரு நான் தேவனுடைய காரியத்தை செய்யும்போது ஆண்டவரே உங்களை வந்து யார் பண்ணாலும் நான் உங்களை விட மாட்டேன் சொல்றாரு. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிய கோல் என்ன ஆகுது? சித்தம் இல்லை, தேவனுக்கு பிரியமா வாழணும், தேவனுக்கு கொடுத்து அனுப்புன வேலையை செய்யணும், அவர் சித்தமாக செய்யணும் பண்ண. ஆனா இவரு மாமிசத்துல இருக்காரு. யாரு? பேதுரு வந்து மாமிசத்துல இருக்காரு. ஆனா அது தெரியல. நம்ம கூட இருக்கிற யாரா பண்றாங்கன்னா அந்த ஆர்வத்துல. அப்பதான் அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு அவரோ திரும்பி பேதுரு பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்காய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாங்க. அப்ப தேவனுக்கு ஏற்றதான் என்ன, மனுஷனுக்கு ஏற்றதான் என்ன இந்த உலகத்துல? அப்ப தேவனுக்கு ஏற்றதா வரணும்னா நம்ம சிந்திக்கிறதாலும் சரி, நம்ம பேசுறதாலும் சரி, நம்ம நடக்கிறதாலும் சரி, எப்படி இருக்குன்னா தேவன் பார்க்கிறாரு, அப்படிதான் வாழணும். அப்ப மனுஷனை பிரியப்படுத்தினாக்க இந்த உலகத்துல ஐயோ அந்த சகோதரியை பாக்குறாங்க, இந்த சகோதரனை பாக்குறாரு, இப்படி நடந்தாதான் அவர் பிரியப்படுவாரு. அதனால நமக்கு என்ன பலன் இருக்கு? ஒரு பலனுமே இல்லை. அப்ப இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழாமல நம்ம வந்து யாருக்கு ஏற்ற மாதிரினா தேவனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழணும். இப்ப மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றது என்னென்ன காரியங்கள் இருக்கு? இப்ப ஒண்ணும் இல்லை, நிறைய தர்மம் பண்றாங்களா? அவங்களாம் எப்படி பண்றாங்க? யாருக்கும் தெரியாம நடுநாட்டில் போய் கட்டி எழுதுவாங்க, இந்தாங்க தர்மத்தை வாங்கி சொன்னாங்களா, பயங்கரமா ஆர்ப்பாடு பண்ணி ஸ்டேஜை போடுறாங்க, ஆர்ப்பாடு பண்றாங்க. இப்பதான் மீடியா நிறைய வந்து போச்சு, பூனை தொங்காலே தெரிஞ்சு போச்சு. எப்படி இதெல்லாம் யாரும் பிரியப்படுத்துங்க? அப்ப நிறைய ஜபம் பண்ணுவாங்க, நாமளே பார்த்துருக்கோம், வசனம் இருக்கு. மூளை முழுக்கம் சந்திலும் தெரு முனையிலும் நின்று நல்லா நீர்ந்து அங்கே போட்டு நிறைய ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணும்போது தேவனே டைரக்டா என்கிட்ட பேசுற அளவுக்கு அவங்க பார்க்கணும்னா தேவன்கிட்ட டைரக்டா பேசக்கூடிய வல்லமை இருக்குன்னு பாக்குறோம். இப்போ அது யாரும் பிரியப்படுத்துதுங்க? மனுஷனை பிரியப்படுத்துதான். அப்ப எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தேவன் பிரியமா இருக்கா அதுதான் நம்ம திங்க் பண்ணுவாங்க. மனுஷனுக்கு பிரியப்படுத்தும்போது நம்ம ஒருபோதையும் வர. இப்ப சில பேர் வந்து மனுஷனை சபை கொடுக்க வர சூழ்நிலை இருக்காது, ஆனா சகோதரனை தப்பா நினைச்சுக்காங்க, எப்படியாவது போயிடணும், வருவாரு, பலன் இருக்காது. மைண்ட் செட்டு வேற எங்கேயோ இருக்கும், சிந்தை வேற எங்கேயோ இருக்கும், வேற ஒரு காரியத்துக்கு போயிருப்பாரு. ஆனா வாரம் போகலாம், சகோதரன் வந்து தப்பா நினைச்சுவாரு, நான் போயே ஆகணும் வந்து உட்கார பலன் இல்லை. அந்த மாதிரி ஒரு தேவனை எதிர்பார்க்கிறாரா? நாம என்ன சொல்லுவோம், அந்த கடவுளை வந்து எல்லா கூடியும் காமிக்கிறாருப்பா. நம்ம பார்வைக்கு அவரு நடந்து நம்மளால அவர் என்ன கொண்டு போக முடியும்? எதையாவது பண்ண முடியுமா? அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ப நாம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரிதாங்க, அங்க தேவனுக்கு பிரியப்படுறாரா? தேவன் பிரியப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தை செய்யணுன்றத உணர்வு நம்ம கான்ஃபிடண்டா இருக்குன்னு பார்க்கணும். வாசிக்கலாம் பாருங்க, மத்தேயு 5:20.
வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியும் உங்கள் நீதியை அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க வேதபாரகரும் பரிசேயரும் நீதியெல்லாம் நடந்துக்கலாம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் படி அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. இதை புதுசா ஒரு விஷயத்த சொல்றாருன்றதுனால அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்களும் நீதின்னு தான் சொல்லிக்கிறாரு, தப்பா சொல்லல. புரியுதுங்களா? அவங்களும் வேதபார பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிவிட்டால் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பர்டிகுலரா என்ன சொல்றா, நம்மளை பிரிச்சு சொல்றாரு. அவங்க நீதி கரெக்டான நீதி தான். ஏன்னா அந்த 613 நியாயபரமான கட்டளையும் கை கொண்டு படிச்சுட்டு அவங்க இப்படிதான் வாழணும்னு ஒரு வைரத்தோடு இருக்காங்க. ஆனா அது வாழ முடியாதுன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் பிரமாணத்துக்கு கொடுக்குறாரு. ஆனாலும் அதை ஏற்றுக்கூடிய மனநிலை மைண்ட் செட்டப் அவங்களுக்கு இல்லாததுனால என்ன பண்றாங்கன்னா, எங்களால ஏற்றுக்க முடியாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவரை தவறான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, தவறான நோக்கத்தில் பார்க்குறாங்கிறது பார்க்குறோம். ஆனாலும் அவங்கள நீதியை கூட உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்க ஏற்றுவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. நாம என்ன பண்ணோம், ஒரு சகோதர விஷயம் சொன்னோம்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா தேவனுடைய ஸ்பிரிட் இருக்கு. சரி, இந்த சகோதரர் கரெக்டாக தான் சொல்றாரா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, என்னதான் சொல்றாரு பார்ப்போம், நிதானிச்சு பாரு. பெரியார் பட்டத்தை எப்படி பார்த்தாங்க? சொன்னாங்க, உடனே ஏற்றுட்டாங்களா? ஆராய்ச்சி பண்ணாங்கல்ல. அது போல சகோதரர் சொன்னா நீ ஆராய்ச்சி பண்ண பாரு, கையில எல்லாமே இருக்கு, ஆராய்ச்சி புத்தியதோ கையில் கொடுத்தாரு, எடுத்து படிச்சு பாரு. அப்ப சகோதரர் சொன்ன கரெக்ட் தான். அப்ப சொல்றதுக்கு முன்னாடியே இல்லை இன்னும் நம்ம சகோதரர் வாய் அடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டா அப்ப நம்ம உள்ள வாங்குறதுக்கே இல்லை. பரிசேயர் செய்யற அப்படிதானே நாங்க, நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன செய்யறது, எங்க தேவன் எங்களுக்கு இப்படி சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களால அந்த விஷயத்தை உள்வாங்கி நிதானிக்க முடியல, ஏத்துக்க முடியல. ஆனா அவங்க நீதி என்ன சொல்றாரு, அவங்க நீதி சரியா தான் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க நீதியை விட உங்க நீதி அதிகமா இருக்கணும், நிறைய எதிர்பார்க்கிறோம் உங்ககிட்ட சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட சில விஷயங்களை அவங்ககிட்ட இருந்திருக்கு, அதை விட அவங்கள்ட்ட நிறைய இருக்கலாம். ஏன்னா அவங்க உலகத்தை அரசாட்சி பண்ணி போறதில்ல, நியாயத்திற்கு போறதில்ல, நியாயத்திற்கு கொடுக்க போறதில்ல, ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறதில்ல. யார் பண்ண போறோம்? நாம பண்ண போறோம். யார் கூட சேர்ந்து? அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கையிலும் பேசுற பேசிலும் நடக்கையிலும் பார்வையிலும் சிந்தனையிலும் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கும் போதுதான் நாம ஒரு சகோதரியோ மேல நின்று இந்த உலகத்துல ஆட்சி செய்யும் போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த பாவத்தை பார்ப்போமா, அவங்க பரவாயில்ல மறந்துட்டு வந்துட்டாங்க, இனி ஒரு நாட்கள் அவங்க பாவம் செய்யக்கூடாதுன்றது மேலும் உணர்வு பார்ப்போமா? இப்ப நமக்குள்ள எவ்வளவு பாவம் இருக்கு, நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. ஒண்ணும் இல்லை, நம்ம பாவத்தை ஒரு வெளிச்சம் போட்டு ஒருத்தர் கூட நிறுத்திட்டாங்க வச்சுனா அவர் உடம்புல நம்ம செஞ்ச பாவம்லாம் அப்படியே தனித்தனியா தெரிஞ்சுனா நம்மளால என்ன பண்ண முடியும்? மூடி மடிச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் நமக்காக பண்ணி பேசுறான் அப்பாட்ட. அப்பா என் பிள்ளை மாறிடுவான், என் பிள்ளை மாறிடுவான், என் சகோதரர் மாறிடுவான், நீ மாறிடுவான், கைது பண்ணுங்க, பலனத்துல பண்ணி பேசுறான். அப்ப நாம ஜட்ஜ்மெண்ட் பண்ண போனோம், நாம இந்த உலகத்துல எப்படி வாழணும்? நீதியா வாழணும். அப்ப நமக்குள்ள இருக்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து போகும்போது சில தடுமாட்டங்கள் வரும், சில விழுந்துருவோம், எழுந்துருவோம், சில அடிப்படுவோம், சில நம்ம செய்யாத விஷயத்துக்கே நம்ம நிறைய அவதூறுகள் வரும். அதெல்லாம் என்ன பண்ணணும்? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்த பண்றாரு, பண்ணும்போது எவ்வளவு இளைஞர்கள் வந்ததுங்க. அவருடைய சிந்தையெல்லாம் எப்படின்னா, இவங்கிட்ட போய் நான் நல்லா ப்ரூவ் பண்றதும் இவங்கிட்ட சண்டை போடுறதும் என் வேலை கிடையாது. எனக்கு கோல் இருக்குல்ல, அப்பா கொடுத்த வேலை இருக்குல்ல, அந்த வேலை மட்டும்தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்ப நான் திருக்குறள் போயே ஆகணும், யார் அடிச்சாலும் சரி, உழைச்சாலும் சரி, வழி விடலாம் சரி, ஏதாவது ஒரு முறையில போது நான் வந்தே ஆகணும். என்னுடைய கோல் என்ன? திருக்குறள். அதுக்காக போய் நான் இங்க போறேங்க, எனக்கு வழி விடுங்கன்னு அவங்கள்ட்ட சண்டை போடுறதோ, அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுறதோ, கம்ப்ளைண்ட் பண்றதோ என் வேலை கிடையாது. என்னுடைய கோல் என்னவோ அதான். அதே போலதான் நாமளும் இந்த உலகத்துல வாழ நாமளும் நம்மளுடைய கோல் என்னவோ அதை மட்டும்தான் நோக்கிக்கணும் சார். மற்றவங்கிட்ட நான் நல்ல ப்ரூவ் பண்றதுக்கும், நான் செய்யறத ப்ரூவ் பண்றதுக்கும், அதுக்கு உண்டான காரியங்களை தேடி ஆராய்ச்சி சரி பண்ணி நான் நல்லவனாங்க, நீங்க தான் தப்பா பண்ணி சொல்றதுக்கு நம்ம வேலை கிடையாது. தேவன் அனுமதிக்காம ஒரு சகோதரன் ஒரு சகோதரிய ஒரு சாதனை குற்றம் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த குற்றத்துல உன்னுடைய ஹேபிட்டோ அப்டேட் எப்படி இருக்கு? எதிர்கொண்டு போறியா, நான் அதுலேயே சோர்ந்து கேட்டு போறியா என்றதான் தேவன் பார்க்கிறாரு. அப்ப நம்ம எப்படி போனோம்?
எவ்வளோ நாளும் அப்படியே 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 நடந்து போயிட்டே இருக்கணும். விட நடந்து போக 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 தான் உனக்குள்ள எந்த ஒரு பெரிய பிரச்சனை அப்படியே எதுக்கு வந்து என்ன செய்யலாம், அது என்ன ஆகணும், அப்படியே ஜஸ்ட் மிஸ் அப்படி பனி போல காணப்படும். இம்மாட்டு போயிட்டே இருக்கும். அதை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம் பாருங்க. 6 மத்தேயு 6:1-5-16 பைபிள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 5ஆம் அதிகாரம். அன்றி நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போய் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபாலயங்களும் வீதிகளும் சந்திகளும் என்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும் 16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதீருங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கு தெரியும். நான் எப்படி தெரியுங்க? தர்மம் செய்யணும், யாருக்காவது செஞ்சு சொல்லிட்டு செய்யணுமா? வசனமே நான் சொல்லுவேன், இடது கை சொல்லுங்க, வலது சொல்லாத, தெரியக்கூடாது சொல்லுங்க. அப்ப செய்யற தர்மத்தை எப்படி போனோம்? தேவன் பார்க்கிறாரு, செஞ்சணும். அதே போல நீ ஜெபம் பண்றியா? நான் உபவாசம் போட்டுனா என்ன சொல்ல மாறீங்க? சரி, நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன். அப்ப அந்த முகத்தை அப்படி சோகமா உங்களை காட்டி நடிக்கணுமா? அது நடிப்பு எதுக்கு நமக்கு? நீ செய்ய விஷயத்தை யாருக்கா பார்க்கறான்? யாருக்காக? நீ யாருக்கிட்ட அக்மெண்ட் போட்டு வந்த? தேவன்கிட்ட அக்மெண்ட் போட்டனா தேவன் பார்க்க போற. நீ ஏன் மனுஷன்கிட்ட அந்த விஷயத்த நடிச்சு நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கு காமிக்கிறதுனால உனக்கு என்ன பலன் இருக்கு? எந்த ஒரு பலன் இல்லை. அப்ப எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மாயக்கார போல உபாசிக்கும் போது நீ மாய்க்கவ முகவாடலாய் இராதீங்கன்னு சொல்றாரு. அப்ப எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நீங்க பரிசேய போல செய்யாதீங்க. எது செஞ்சாலும் தேவனுக்கு பார்க்கும்படி செய்யுங்கன்னு நம்ம பார்க்குறோம். அப்ப அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க எந்த ஒரு பலனும் அடைய போறது இல்லை. இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு என்ன பலன் இருக்கா? பலன் அடைய போறாங்களா? ராஜ்யம் என்னன்னு தெரியுமா? ராஜ்யத்துக்கு வர போறாங்க எதுவுமே தெரியாது. அவங்க செய்யறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருன்னா மனுஷருக்கு ஏற்ற மாதிரி தான், மனுஷ சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யறாங்கன்றத நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இடத்துல இந்த வாசிங்க திருவ வசனத்தில் நமது விழுந்து போன சுபாவத்தின் ஒழுக்கக்கேடுகளுக்கு அடையாள காட்சியாக சாலமோன் ராஜா விளங்குவதாக தோன்றுகிறது. இந்த ஒழுக்கக்கேடுகள் உச்சக்கட்டத்தை குறிப்பதாகவே முழுமையை குறிப்பதாகவே பேசவில்லை. ஆனால் சில ஒழுக்கக்கேடுகள் மிகவும் தீங்கு ஏற்படுத்துபவை. அவைகள் விசேஷித்த வஞ்சனைக்குள்ளாக்கி நமது கவனத்தை தந்திரமாக திசை திருப்பிவிடும். இதன் காரணமாக அதிக அக்கறையும் நிலையான விழிப்புணர்வும் தேவை. இந்த வார்த்தைகள் மணவாட்டிக்கு மணவாளன் கூறும் மொழிநடையாக தோன்றுகிறது. சிறு நரிகள் என்று அவர் வலியுறுத்தி உரைத்திருப்பதன் மூலம் அவைகள் மாபெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடியவை என்று அறிவுறுத்துகிறது. சிறுநரிகள் எப்படின்னா அதான் பழுக்க விடல, பிஞ்சு இருக்கு, காய் வருது, பழுக்கல. பழுக்க விடாம கட் பண்ணி கூட்டிகிட்டே இருந்தாக்கா எப்படி நம்ம சபை முடியுது? ஓட்டத்தை ஓடுறது முடியாது. சிறுநரை என்ற இந்த பதத்தை பாவத்துக்கு நாம் பொருந்தி பார்க்கும் பொழுது உண்மையில் சிறிய பாவங்கள் வெளிப்படையான பாவங்களை காட்டிலும் மிகவும் அபாயகரமானவை. இப்ப வெளிப்படையான பாவம் அதான் ஒருத்தவங்க நம்ம சண்டை போட்டுட்டோம், ஒரு கோவப்பட்டுட்டோம், ஒருத்தவங்க அப்படி பேசிட்டோம்னா வெளியாகமா அந்த பாவம் தெரியும் போது அப்ப நம்ம செய்தது தவறுன்றதை உணர்வோம். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பாவம் இருக்குன்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரியாது அந்த பாவம், அது இருந்துட்டே இருக்கும். அதுதான் நம்ம சமூக லட்சிய நம்ம அழிச்சு போடுமா. 10 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்டே இருக்காது. பார்த்தா என்ன சொல்லுவாங்க, சபையில இருக்க சகோதரர் மட்டும் என்ன சொல்லுவாங்க, அவர் யாவது மூத்த சகோதரர் 25 வருஷம் இருக்காரு, ஆனா பலன் இல்லை, பழுக்கல, பிச்சு மாதிரி இருந்துட்டு இருக்காரு, பழுக்கல. அவருக்குள்ள சின்ன பாவங்கள் இருக்கு.
அப்ப எப்படி அதை பாக்குறது வாசிங் சிஸ்டர்? ஏனெனில் மாபெரும் பாவங்களுக்கு எதிராக கற்றுக்கொள்வதிலேயே கவனமாய் இருந்து சிறு பாவங்களை அலட்சியப்படுத்துவோம். ஒவ்வொருவரும் இயல்பாகவே சிங்கம், கரடி, பாம்புகளை குறித்து கவனமாய் இருப்போம். ஆனால் சிறு நரிகள் கவர்த்தி முழுங்கும் தோற்றமும் உடையவைகளானதால் கபடற்ற குணமுடையவர்களாக தோன்றுவதும் அவைகளில் கசப்பான அனுபவம் அணிந்திருந்தால் வழிய அவைகளை குறித்த பயம் இருக்காது, அல்லது ஓரளவே பயம் இருக்கும். ஆனால் இந்த சிறு மிருகங்கள் பிராண்டும் தன்மை உடையதுமாய் இருந்து பொதுவாக அவைகளோடு இடைப்படுகிற எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதான் அந்த ஒரு சின்ன பாவம் நமக்குள்ள இருக்குன்றத எப்படி சொல்லிக்கிறான் சகோதர, வெளிப்படையான பாவத்தை வந்து நம்ம சரி பண்ணிக்குவோம், தெரியும், கண்டுபிடிச்சி சரி பண்றதுக்கு முற்படுவோம், முயற்சி செய்வோம். ஆனா சின்ன சின்ன பாவங்களை என்ன பண்ண நமக்குள்ள இருக்கு தெரியுது, அப்படியே நமக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு வந்தா கூட அது என்ன பண்றோம்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சின்னதானே இது. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நம்ம நடவடிக்கை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப செல்போன்ல உலக காரியங்களை பாக்குறது சரியா தவறா? தவறு. ஏன்னா அதுக்கு தேவன் நம்ம அழைக்கல, அதுக்கு இந்த அழைப்பு நம்ம கொடுக்கல, நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப 3-4 ஜென்மம் எடுத்து இந்த விஷயங்கள்லாம் தேவை கொடுத்த விஷயங்கள்லாம் படிக்கணும் கூட நம்ம படிக்க முடியும், டைம் இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த ஒரு சின்ன விஷயம் இல்லை, நான் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறேன், கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்தா ரிலாக்ஸா இருக்கும். அப்ப இது சின்ன பாவமா? இந்த பாவம் தான் நம்மளை வந்து வளர்ச்சி அடையாம அப்படியே தடை பண்ணிருக்கேன். இந்த பாவம் நமக்கு தெரியாதான். இந்த பாவம் என்ன தெரியுமா? சரி, என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு டிராவலிங் போறோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவலிங் போறோம், படிக்க முடியாது, அப்போ மைண்ட் ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கும். என்ன பண்ணுவோம், உடனே எடுத்து செல்போன்ல ஏதோ ஒரு காரியம் பார்ப்போம். இப்போ அந்த பாவம் என்ன பண்ணுவான், இது ஒரு பெரிய பாவமா, இது இல்லையே, இல்லை பாவமே இல்லைன்ற மாதிரி நம்ம உணர்வு பண்ணும்போது அது என்ன பண்ணுங்க, அந்த பாவம் தான் நம்ம வளர்ச்சி அடையாம தடை பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குமா, பழுக்க விடாம. எப்படி அபிவிருத்தி அடையாம பழுக்க விடாம அப்படியே இருக்கும். இந்த பாவத்தை நம்ம பொருட்படுத்தே இல்லையா? ஆனா லாஸ்ட்ல என்ன பாவமா என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஓரளவு தான் பயம். ஆனா இந்த பாவம் சிறு மிருகங்கள் பிராண்டும் தன்னுடைய இருந்து பொதுவாக அவருடைய இடுப்படைகள் எல்லாவற்றையும் நமக்குள்ள எல்லா கேரக்டர் என்ன வேணும்னா எல்லாத்தையுமே அழிச்சு போட்டுமா பயணம்லாம். அப்ப 30 வருஷம் இருந்து என்ன பலன் இருக்கு, 25 வருஷம் என்ன இருந்து என்ன பலன் இருக்கு, 20 வருஷம் நம்ம இருந்து என்ன பலன் இருக்கு, பலன் இல்லை. அப்ப அதுதான் சொல்றேன்னா, பெரிய பாவங்கள் வெளிப்படையா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பாவங்கள் வந்து நம்ம இந்த ஓட்டத்தையே அழித்து போடுறோம். இதுலதான் நம்ம கவனமா இருக்குன்றத அவர் சொல்றான்னு பாக்குறோம். அதே போல வாசிக்கலாம், எபேசியர் பைபிள் வாசிப்பா, எபேசியர் 5:11-13. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்ப கனியற்ற அந்தகார கிரியைலாம் என்ன சொல்லணும்னா, பாவம், பொய், அநீதி, ஒழுக்கக்கேடு, இது எல்லாமே இருளின் கிரியா இருக்கலாம். எப்ப இருளின் கிரியா இருக்குது. இது எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்க. இப்ப பாவம் செய்யறது நம்ம என்ன பண்ணுவோம், தப்புன்னு நினைப்போம், பொய் சொல்லக்கூடாது நினைப்போம். அப்ப அநீதி ஒருத்தர் வந்து செய்யணும்னா நாம அதை முற்படுவோமா, நம்ம என்றாவோமா, பண்ண மாட்டோம். நம்ம கூட இருக்க ஒழுக்கக்கேடுகளை வந்து நம்ம வந்து அவருக்குள்ளே நம்ம போக மாட்டோம். இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான விஷயம்னு பார்ப்போம். அப்ப இது எல்லாமே யாருக்கு, இருளின் கிரியா இருக்கலாம். உலகத்துல யாரு இருட்டுல இருக்காங்களா, அவங்களுக்கு ஏற்றதான் இது. எனக்கு ஒருத்தர் தப்பு பண்ணானா நான் அவனுக்கு தப்பு பண்ணணும், எனக்கு ஒருத்தர் தண்டனை வாங்கி கொடுத்தா நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், என்ன ஒருத்தர் ஏமாத்தனா நான் அவனை ஏமாத்தணும். இதெல்லாம் யாருக்கு, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு. நமக்கு எப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. வாசிக்கலாம் 12ஆம் வசனம். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அலட்சியமா இருக்கிறாங்க. அப்ப இது எப்படி சொல்றாங்கன்னா, பாவிகள் மறைவா செய்யறாங்களா சில விஷயங்கள், பாவிகள் மறைவாக செய்யும் சில செயல்கள் மிகவும் கீழ்த்தரமா இருக்குமா, அதை பத்தி நம்ம பேசுறதே வெக்கமா இருக்கும். அதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம பேசவே கூடாது. நமக்கு என்ன இருக்குது,
நம்ம வந்து ஒரு பரிசுத்தவான பாவிகள் வந்து செய்யறாங்க ஒரு விஷயத்துனா அதை நம்ம பேசுறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை, பேசக்கூடாது. வாசிக்கலாம் 13ஆம் வசனம். அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாக்கும், வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அப்ப நாம யாருங்க? தேவன் பிள்ளை. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? திருடா இருந்தோம். அந்த காலத்துல இருந்தோம். நமக்கு என்ன தெரியாது, சத்தியம் என்னன்னு தெரியாது, தேவனா யாருக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனா என்ன உலகம் நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு, எதுவுமே தெரியாது. உலகத்தாண்டே ஓடுவோம், உலகமே வருவோம், உலகம் சாப்பிடுவோம், தூங்கிடுவோம். நாமளும் நியூஸ் பார்ப்போம், ஓ அங்க அது நடந்திருக்கு, இங்க இது நடந்திருக்கு, இந்த மாதிரி கண்ணோட தான் இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய சக்தி எப்படி இருந்தா ஒரு பயங்கரமான வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் ஒரு பயங்கரமான வெளிச்சம். அது போன்ற மனிதர்கள் ரகசியமா எண்ணங்களை வந்து செயல்படுத்துறது இல்லையா? இப்ப வெளிச்சமா இருக்க பிள்ளை வந்து ஒருத்தவங்க தவறான ஒரு எண்ணங்களை போய் நம்ம யாருன்னா வச்சு பழிவாங்க போனோம், என்ன செயல்படுமா? செயல்படுமா? செயல்படுறதுக்கு நம்ம எண்ணங்கள் வர்றதுல பார்க்கலாம். அப்ப இந்த உலக மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை எப்படி இருக்குன்னா, உலகத்துல வாழ்றதுக்கு மனுஷன் என்னென்னாலும் நீ பண்றான். உலகத்துல வாழ்றதுக்கு மனுஷன் என்னென்னாலும் காரியம் பண்றான். இப்ப ஒண்ணும் இல்லை, வேலை செய்யணும், வேலை செய்யறோமா? அப்ப வியாபாரம் பண்றோமா? அதிக உலக நண்பர்கள் நமக்கு இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அதிக உலகம் பற்றி பேசலாமா? எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் போதும், பேசிட்டே இருப்போம். அதிக உணவு சாப்பிட பழக்கம் இருக்கா உலகத்துல? இன்னைக்கு தேடி போய் சாப்பிட்றாங்க. அதிக கண் விழிப்பு இருக்கா? இருக்கு. அதிக தூங்குறாங்களா? தூக்க பெரிய நிறைய பேர் இருக்காங்க. அதிக பொழுதுபோக்கு இருக்கா? இது எல்லாம் நாம செய்யலாமான்னு பார்த்தா ஒரு கேள்வியை போடுறோம். ஃபர்ஸ்ட் வேலைக்கு வரணும், அதிக வேலை செய்யணும். வேலை செய்யணும், எவ்வளோ வேலை செய்யணும்? 8 மணி நேரம் செய்யணும். அது தேவைகள் என்னவோ அதை சந்திச்சுட்டு அதுக்குள்ள நம்ம பட்ஜெட்டை நீ கணக்கு போட்டு வாழணும்னு சொல்றாரு. இப்போ இல்லை 8 மணி நேரம் செய்கிறேன், மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் செஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் சொபிஸ்டிக்கடாக வாழறதுக்கு எனக்கு வருமானம் 10ன்றதுனால என்ன பண்ணுறோம்? ஓவர் டைம் பண்ணுறோம். ஓவர் டைம் பண்ணால் என்ன பண்ணுறோம்? டைம் வேஸ்ட். பணம் வருது, பட் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நம்மளால செலுத்த முடியுமா? தான் செலுத்த முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? பின்தங்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிக வியாபாரம். இன்னைக்கு நான் ஒரு பொடிக்கடை வச்சிருக்கேன், மற்ற நாளில் வந்து ஒரு 500 ரூபா சம்பாதிப்பேன். இன்னைக்கு நான் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கணும் வச்சுக்கலாம், நான் நீங்கள் லீவ் போட்டுடலாமா? 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது சிஸ்டர், டெய்லி 500 ரூபா தான் பார்க்குறேன், 1000 ரூபா நான் பார்த்ததே கிடையாது என் கடையில். இன்னைக்கு 1000 ரூபா வருது எனக்கு. அதிக வியாபாரம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனுக்கு ஏற்ற நாள் வருதுன்னா அப்ப அந்த வியாபாரம் நமக்கு 1000 ரூபாய் வந்தாலும் சரிதான். ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒர்க் பண்றவங்க இருக்காங்க வச்சுங்க, இன்னைக்கு போனா டபுள் 1000 ரூபாய் சம்பளம் வரேன்னா இன்னைக்கு 8 மணி நேரம் போனா 2000 ரூபாய். நம்மள யாரோ இருக்குன்னு வச்சுங்க, கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க, டெய்லி தான் வாரம் போற, இந்த ஒரு வாரம் வர 2000 ரூபாடா, 2 நாள் சம்பளம் கூப்பிடுறாங்க வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல கண்டிப்பா கொஞ்சம் திங்க் பண்ணுவோம், என்னடா இது வாரம் தான் போறோம், ஒரு வாரம். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா சாக்லேட்டா இருக்கும். இது ரொம்ப சின்ன பாவம் தான், தெரியாதுண்ணே. உலகத்தை நம்மள மைனஸ் பண்ணுவாங்க, சின்ன பாவம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2000 ரூபாய் கிடைச்சு, சரி இன்னைக்கு நீங்க போங்க, இன்னைக்கு ஒரு நாள் போய்ட்டு 2000 ரூபாய் சம்பாதிச்சு வந்துடுறேன் சொல்லிட்டு 8 மணி நேரம் சம்பாதிச்சா 1000 ரூபாய் தான். அதே 8 மணி நேரம் நீங்க 2000 ரூபாய் கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? போவோம். அப்ப அதிக வேலை. இப்ப அதிகம் வந்து உலக நண்பர் இருக்காங்கல்ல, இருக்கிறாங்களா? போன் எடுத்தா போதும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட பேசணுமா இல்லையா? பேசணும், எல்லாமே தான், இன்க்ளூடிங் தான், நானும் தான். ஏன்னா சகோதரன் எங்களை விட அவங்க சகோதரன் பக்கத்தா இருக்கிற பேசுறோம். ஆனா இதெல்லாம் என்ன நினைப்போம்? அவங்க உலகத்துல தான் அவங்க நண்பர் தானே, இந்த மாதிரி பேசுறோம். அப்ப அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம்? பாவமா நமக்கு தெரியல. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம்னா, அப்படியே பிஞ்சு இருக்கா, பூ இருக்கா, பழுக்கிறோமா இல்லையா? பழுக்கல, நிக்கிறோம். எங்க டைம் வேஸ்ட் பண்றோம்? இந்த விஷயம் வந்து ஒரு சிறு பாவமா நமக்கு தெரியாது. ஐயோ அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, அதனால நம்ம போன் பண்ணி ஒரு ஆர்டர் பண்றாங்க. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். 2 மணி நேரத்துல ஒரு சப்ஜெக்டே முடிக்கலாம், இல்லை ஒரு அரை முக்கியம் முடிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பாவம் தான் நம்மளை வந்து வளருதாம தடை பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அதிக உலகம் பற்றி பேசுறோமா?
ஒரு ஓப்பன் பண்ணாக்கா ஏதோ விஷயம் நடக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நாம இந்த உலக காரியம் கட்டி பேசுறதுனால நம்மளால முயற்சி எடுத்து போய் அவங்களுக்கு எதையாவது 1000, 2000, 5000, 10,000 இல்லை ஒரு மருத்துவ செலவு எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? நமக்கு அந்த அதிகாரம் இருக்கா? இல்லை. ஆனா 4 மணி நேரம் பேசிருக்கோம், எந்த ஒரு பலனும் பண்ண முடியாது. அது ஓபன் பண்ணாலே என்ன பண்றோம், ஓபன் பண்ணாலே போயிடுறோம். ஐயோ எங்கேயாவது நடந்து போச்சு, அங்க நடந்து போச்சு, இவங்க இப்படி ஆயிட்டாங்க, அவங்க ஐயோ பாவம் இப்படி ஆகி போச்சு நாம் சொல்றோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கல அப்பா. அந்த டைம்ல நம்ம ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் யோசனை பண்ணி, அப்பா இதெல்லாம் பார்க்கணும்னா இருக்கு, கண் கூட பார்க்கணும்னா இருக்கு, அவரால் நினைச்சு அதை தடை பண்ண முடியுமா முடியாதா? அப்ப அவர் கண்ணுமே பெரியவங்களா அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே வெளியே வந்து. அப்ப இந்த பாவம் நம்ம என்ன பண்ணலாம் தெரியாதான். அப்ப என்ன பண்றோம், இந்த பாவம் என்னன்னு தெரியாமலே அப்படியே நம்ம இருக்கிறோம். அதோட அதிக உணவு சாப்பிடுங்க, சாப்பாடு நம்ம சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு இந்த சாப்பாடு பண்ணி தான் ஆகணும், இன்னைக்கு நான் இருந்தாதான் சாப்பிடுவேன். அதே சமயத்தில் இங்க போனாதான் நான் இது நல்லா இருக்கும், இங்க போனாதான் நல்லா இருக்கும், திங்க் பண்ணதான் இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அந்த அளவுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை போய் சாப்பிட்டு அதனால உனக்கு என்ன பலன் இருக்கு? ஒண்ணு, உலகத்தான் வந்து போறாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு சண்டேவா சமைக்காத, நம்ம இன்னைக்கு எங்க விழுப்புரம் போறோம், இல்லையா கள்ளக்குறிச்சி போறோம், இப்படியா எங்கேயோ டிசைட் பண்ணிட்டு போயிட்டு அன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு வராங்க. அது அந்த ஒரு நாள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நமக்கு அந்த மாதிரி டைம் இருக்கா? ஒரு கேள்வி போடலாம், நமக்கு அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கா? நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, செய்யறதில்ல. அப்ப அந்த உணவு சாப்பிட்டுக்க நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறது சரியானு பார்த்தா, அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சிறுநீரின் குணாதிசயம் கூட இருக்கு. அந்த ஒரு பெரிய அந்த செய்யற பாவம் நமக்கு பெருசா நம்ம அதை கருதுறது இல்லை. அப்ப வளர்ச்சி வளர விடாம தடை பண்ணிட்டு பார்க்குறோம். அடுத்தது அதிக கண் விழிப்பு பண்றோமா? அதே சொல்லுங்க, கையில் எடுத்தா மணி 10, 11, 12, 1 தெரியுதுல்ல. அதுலேயே ஒரு 8 மணி நேரம் 1000 ரூபாய் வேலைக்கு போயிருந்தா நைட் ஷிஃப்ட் போயிருந்தா 1000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா 8 மணி நேரம் உட்காந்து போன் காசை காலை பண்ணிடுறோம், போனும் சூடாகிடுது, எல்லாமே பண்ணிடுறோம். இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணுன்னாக்கா பல மைலுக்கு மட்டும் தூரம் நடந்து போய் தான் ஒரு விஷயத்தை செயல்படுத்தாங்க. ஒரு சினிமா எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ பல கிலோமீட்டர் நடந்து போகணும், இல்லை பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் போவாங்க. அது சில பேர் இருக்காங்க போய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அடக்கி சின்னதாக கைவிட்டு தேவன். ஆனால் தேவன் தேவ பிள்ளைக்கு நன்மையாக கொடுத்துருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு வேலூர் சப்ஜெக்ட் இருக்காரு, கோயம்புத்தூர் சப்ஜெக்ட் இருக்குது, அங்கே நல்லா இருக்க சகோதரி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம அவங்ககிட்ட கேட்டால் அந்த அளவுக்கு நம்ம புரிதல் இருக்குமா இருக்காது. உடனே நம்ம கையில் இருக்கிறது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, ஓ இந்த பாயிண்ட் இதில் இருக்குது, இந்த பாயிண்ட் எனக்கு எது பாயிண்ட்டு, இந்த பலவிதமாக இருந்தேன், நான் இதை கேட்ச் பண்ணிட்டேன், இது பலவிதத்தில் எடுத்து போடுறதுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம கேட்ச் பண்ணிடணும். ஆனால் அது எதுக்கு நன்மையை யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தா இல்லை, 1 மணி நேரம் அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்போ தூக்கம் கண்விழிப்பு போயிடுது, உடம்பு கெட்டு போயிடுது, வேலையும் டைம் வேஸ்ட் பண்ணிடும். இப்படியா நாட்டில் நேரங்கள் வந்து கடத்தி போகுது. இந்த பாவம் நமக்கு சின்ன பெரிய பாவமாக தெரியுதுன்னு பார்த்தா தெரியாது. இதுவும் ஒரு சிறுநீரின் பாவமாக இருக்குன்னு பார்க்கணும். அதை விட்டாக்கா அதிக பொழுதுபோக்கு பண்ணுறாங்களா? இன்னைக்கு அதிக பொழுதுபோக்கு எங்கே பண்ணுறாங்க? இன்னைக்கு ஸ்கூல் விட்டாக்கா ஸ்கூல் விட்டா எங்கே போகிறாங்க? பார்க்கு போகிறாங்க, டூர் போகிறாங்க, சுற்றுலா போகிறாங்க, சொந்தக்கார விஷயத்துக்கு போகிறாங்க, பெரிய பெரிய பூக்கள் கார்டன் போகிறாங்க, பெரிய பெரிய மரங்கள் மலைகளை பார்க்கறதுக்கு போகிறாங்க, பெரிய பெரிய நீர்வீழ்ச்சிகள் அருவிகள் பார்க்க போகிறாங்க. அப்போ நிறைய புகையிலுக்கான இடத்துலாம் போகிறாங்க, பயங்கரமான இடத்துலாம் போகிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க வச்சுங்க, மேக்சிமம் எவ்வளோ நாள் அதை பற்றி அவங்க பேசுவாங்க? அதிகபட்சம் 1 வாரம், அதுக்கு அதிகபட்சம் 10 நாள், இல்லை 1 மாதம். அந்த 1 மாதம் அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்டை அந்த 1 மாதம் தான் அவங்க சந்தோஷமாக பேச முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பழையபடி சண்டைகள், முரண்பாடு, பிரச்சனைகள், ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, அப்படியே அடித்தடி. நிம்மதி இருக்க வாழ்க்கையில? ஆனால் தேவன் நமக்கு நிம்மதி கொடுக்குறாரு இல்லையா? ஒரு பிரச்சனை, ஒரு அம்பு நம்ம நோய் பேருந்து வச்சுக்கான், இந்த பிரச்சனையா தேவனே இதை நான் அடி பண்ணிடுறேன், விட்டு கொடுக்குறேன், என் சகோதரிக்கு நான் விட்டு கொடுக்குறேன், என்னை பேசிட்டாங்களா நான் தாழ்ந்து போகிறேன், அவங்களும் விழுந்துடக்கூடாது நானும் விழுந்துடக்கூடாது. விட்டு கொடுக்கும்போது என்ன ஆகிடும், அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, நம்ம சகோதரி இப்படி ஆஷா கேட்டோம், அவங்க கமதியாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உபவாசம் பண்ணும்போது அவங்க திரும்பி போய் டச் ஆகி, அப்போ நம்ம பேசுறது தப்பு தான், சகோதரி நம்மளுக்காக விட்டு கொடுக்குறாங்க, நம்ம விழுந்தக்கூடாது. அப்போ ஒரு ஜீவனை வந்து என்னைக்கும் நம்மளால வந்து தள்ளி விடுறதுக்கோ அது வெளியேற போகிறதுக்கோ என்னைக்கும் நாம் ஒரு காரணமாக இருந்தக்கூடாது. ஒரு ஜீவனை வளர்க்குறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வேணால் நம்ம தாழ்த்திக்கலாம், அடிப்படலாம், கேள்விப்படலாம், கேவலம் கூட படலாம், தப்பு கிடையாது. அது வந்து வளர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன பாவம் நம்ம வளர்ச்சியை தடுக்குதுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி சிறுநீரின் குணாபங்கள், குணாதிசைகள் எல்லாமே இந்த பாவங்கள் சின்ன விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு பாவம் இல்லை, இதெல்லாம் ஒரு பாவம் இல்லை, ஊர் போகிறது தானே, இந்த உலகத்தில் தேவன் படைச்சு தானே, தேவன் இதை படிச்சுட்டு பார்க்கறதுக்கு ஒன்று அனுபவிச்சுக்கல, இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டு உங்க எல்லாம் கொடுக்குறாரு. அப்படியே ஒன்றும் இல்லை, சாதா ஒரு 5 பில்டிங் இங்கே இருக்குன்னா, 5 மாடி பில்டிங் இருக்குன்னா மேலே பார்த்தா இந்த ஒட்டுமொத்த திருக்கோளரே தெரியும், ஓரளவு தகவல் தெரியும். அப்படியே இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போயிட்டு மேலே போயிட்டு ஒரு ஃப்ளைட் நின்று பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தெரியும். அப்படியே தேவனை நினச்சி பாருங்க, மேலே போய்ட்டு உட்காந்து அவர் ராஜ்யத்தில் உட்காந்து பார்த்தா எப்படி தெரியும்? யாருக்காக? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, யாருக்காக கொடுத்துருக்காரு? நமக்காக. அவ்வளோ பெரிய விஷயத்த நமக்காக வச்சுக்கிட்டு, ஏப்பா என்கிட்ட வாங்கப்பா, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுருக்கோம், நீங்கள் ஒரு பூமி உலகத்தில் தான் வாழ்ந்துட்டீங்க, இது கூட நிறைய கேலக்சி இருக்குது, நிறைய பூமி உலகங்கள் இருக்குது, அதை வாழ போகிறீங்க, நீங்கள் தான் ஆரம்பிச்சு போகிறீங்க, எங்கே வேணாலும் போயிட்டீங்க, ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, அசதியாக இருக்க போகிறீங்க, அது இல்லை உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சும் இது ஒரு பாவம் இல்லை. எப்படி பாவம் இல்லைன்றது? டூர் போகிறதாலும் சரி, தூங்குறதுனாலும் சரி, கண் விழிப்பதாலும் சரி, உணவை தேடி போய் சாப்பிட்றதாலும் சரி, எல்லா உலகம் நம்ம கூட பேசினாலும் சரி, உலக காரியங்களை நம்ம இன்வால்மெண்ட் பண்ணது எல்லாமே பார்க்கலாம் இது ஒரு பாவம் இல்லை, பாவம் இல்லைனா. அப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், செடி இருக்கு, வேர் இருக்கு, பூ வந்துச்சு, கனியும் வந்துச்சு, பழுத்துல அப்படியே நிற்கிறோம். அப்போ இந்த பாவமாக இது வரைக்கும் நம்ம எனக்கு திங்க் பண்ணியிருக்கோமா? இல்லை, இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் என்ன. அப்போ நம்ம 25 வருஷம் 30 வருஷம் ஏன் கடந்து போகிறோம், தேவன் அனுமதிக்கிறதுனா இந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் நம்ம வந்து பெருசாக பொருட்படுத்தாதனால அப்படியே நம்ம நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ நாள் ஃபுல்லாக இருக்க மாட்டோமே. டக்குன்னு தேவலாம் எல்லாம் இல்லைப்பா, தேவன் தான் முக்கியம், எனக்கு தேவையில்லை நம்ம இது பண்ணினாலே இன்னும் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்போம். நம்ம ஒரு சாட்சியாக பேசுவோம் சபையில், சகோதரி வாழ்ந்தாங்க, சாட்சியாக போயிட்டாங்க, அவங்க எந்த ஒரு அந்த மாதிரி ஒரு சாட்சியாக வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. அப்போ உலக மனுஷனுக்கு ஏற்ற சிந்தையில நம்ம வாங்கலாம், உலக காரியங்களை நம்ம வந்து முடிக்கிட்டோம்னா அப்போ யார் நம்ம பிரியப்படுத்தலே ஆயிடும். உலக மனுஷன் பிரியப்படுத்தும். உலக மனுஷன் சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க, ஒரு நாள் தானுங்க, 2 நாள் தாங்க, வருஷம் முழுதாலும் வீட்டில் இருக்கிறீங்க, வாங்க போயிட்டு வருவோம், கூப்பிட்றாங்களா இல்லையா? நிறைய பேர் நம்மளுக்கு அவங்க கூப்பிடுவாங்க, நம்மளை கவருவாங்க, நம்மளை ரொம்ப மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் போகிறோம் பார்த்தா நம்ம எதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம், பார்க்குறோம், அந்த வழியாக கடந்து வரோம், பார்க்குறோம், அது வந்து தேவன் பிள்ளைக்கோ வந்து ஒரு தவறாக இருக்காது. பட் இதுக்காக நம்ம செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி 2 நாள் 3 நாள் போகும்போது அது தேவனுடைய வேலைகள், நிறைய வேலைகள் வந்து தடைபடுது, பண்ண முடியல. அப்போ நம்ம முதிர்ச்சாடியா வயசு வளர்ச்சி தான் நாட்கள் தான் போதுங்க, நம்மளுக்கு உண்டான சத்தியத்துக்கு குணம் வச்சு நம்ம மீண்டும் குணம் வளர்ச்சி அடைந்து தேவன் வச்சுருக்காங்க ஒரு அழைப்புக்கிட்ட போகிறதுக்கு நம்ம அப்படியே நிற்கிறோம். கடந்து போகிறதுக்கு சின்ன சின்ன பாவம் நம்ம தடைபடுதுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறுநறிக்கு உண்டான பாவமாக இருக்குது. அப்போ சிறுநறி பாவம் நம்ம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, முதல்ல நமக்கு என்ன ஆகும், தேவனுடைய கூட நம்ம எப்படி நம்ம பேசுகிறோம், எதன் மூலம் தேவன் நம்ம பேசுகிறோம், ப்ரேயர், சத்தியத்தை கேட்குறோம், படிக்கிறோம், அதை நம்ம உள்வாங்கிட்டு எனக்குள்ள இந்த மாதிரி பலவீனங்கள் தருமே சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பேசுறதே ஜபம். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இருக்கனாலே அந்த ஜபம் தடைப்படும். இப்போ ஒரு சீரியல் கண்டினியூஸாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், ஒரு சீரியல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த சீரியல் வந்து நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு தான் நம்ம டெய்லி ப்ரே பண்ண வச்சுக்கலாம். 10 மணிக்கு தான் எக்ஸாம்பிள் அந்த சீரியலே என்ட்ரு பண்ணோம்னா நம்மளோட சிந்தை எங்கே போகும்னா 10 மணிக்கு அதை முடிச்சிடுவோம்.
அப்ப அந்த இடத்துல பார்த்தா தேவனை கூட நம்ம உறவாடுற அந்த ஜபமே வந்து தடைப்பட்டு போகுதுன்னு பார்க்குறோம். அப்ப முதல்ல ஜபம் தடைப்பட்டாலே நம்ம தேவனோட இருக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன், அந்த ஒரு உறவு இன்னும் இப்படிதான் தடைப்பட்டு போகுதுன்னு பார்க்குறோம். அப்ப அதை தடைப்படாத அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு உலக காரியங்கள், சின்ன சின்ன காரியம் தான் நம்மளுக்கு தடைப்படுது. நல்லா புரிஞ்சுங்க, பெரிய பெரிய விஷயத்துக்குள்ள நம்ம மேற்கொண்டு ஜெயிச்சு வந்துடுறோம். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளை பழுக்க விடாம பண்ணுதுன்னு பார்க்குறோம். அப்ப இதுல ஒவ்வொரு மனுஷனும் சுயநலம் உண்டுதா இல்லைங்களா? சுயநலம் மனுஷன் யாருமே கிடையாது. புள்ளியா வளர வரைக்கும் அப்பா அம்மா தேவைகளை எல்லாவற்றும் அவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கணும். எனக்கு இது வேணும்பா, அது வேணும்பா, இப்படி நல்லா இருக்கும்பா, அப்படி நல்லா இருக்கும்பா, அவர் அது வச்சிருக்காருன்னா அப்பா எங்கேயோ வாங்கி கொடுத்துறாரு. கல்யாணம் ஆகுது, மனைவி ஆகுது, அவர் பிள்ளையாக என்ன பண்றாரு? அப்பா எதாவது கேட்டானா, ரியலா நடக்கிறதா அது. என்ன கேட்டானா, அப்பா என் பையனே அதை கேட்டுக்கிறான்ப்பா, அவனுக்கே வாங்கி கொடுக்க மாதிரி நான் அவனை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன், இதுல எங்கப்பா? அப்ப சாதா ஒரு குடும்பத்துல நாம தான் பார்த்து அவர் ஈண்டெடுத்து சில எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து பண்றோம். அவரே வந்து அந்த அளவுக்கு லாஸ்ட்ல ஒரு பிரச்சனை பண்ணணும், எப்பா எங்கப்பா முடியாது. அப்ப அந்த இடத்துல சுயநலம் வருதா? அப்ப ஒரு சகோதரனுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் முன்னாடி உன்னுடைய கடமை செஞ்சுற டைம் கிடைக்கும் பார்த்துட்டே இருக்கு. உன்னால என்ன முடியுதோ, என்னால அந்த சகோதரன் கூட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நான் ஸ்பெண்ட் பண்ணிடுறேன். அது தேவன் பார்வையில நீதியா இருக்க. அப்போ உன் ஓட்டத்துல நீ டெவலப் ஆகிட்டு இருக்க. இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பெரிய நேரத்தை போய் என் சகோதரன் கொடுத்தா நீ யாரை பார்க்குறப்ப? மனுஷனை பார்க்குற, தேவனை பார்க்கல. தேவன் போய் நீ 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தகவலோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னால் முடிஞ்சு சகோதரா சரி நான் வரேன், போய் பார்த்துருங்க, நெக்ஸ்ட் டைம் வச்சா நான் வரேன் சொல்லிட்டு வா, அது ஆறுதலாக இருக்கும். தேவனுடைய பார்வையில் அது நீதியாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி சுயநலம் இருந்துச்சுனாக்கா அப்ப என்ன பண்ணுங்க? இப்ப சாத்தான இருக்காருல்ல, அவர் யோகா பார்த்து கேட்கும்போது என்ன சொன்னார்? ஆண்டவர் பாருங்க, எல்லா செல்வமும் கொடுத்துட்டீங்க. அவர் யாருக்கு? யோகுக்கு எல்லா செல்வமும் கொடுத்துட்டா யார் தான் ஆண்டவர் வந்து உங்களை வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்க மாட்டாரு சொல்றாரு. இப்ப என்ன பண்றாரு? ஜீவனை விட்டுட்டு மீது எல்லாத்தையும் டச் பண்றாரு. அப்ப கூட அவர் என்ன சொன்னாரு? அவங்க வைஃப் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்ப நம்ம பாசத்துல சொன்னா சொல்லுவான், நீ மானம் கட்டு கிடைக்கிற செத்து பையன் சொல்றோமா? போவோம் தான் நாமளே திட்டுறோம், அவங்க வீட்டுக்காரர் திட்டுறோமா இல்லையா? கண்டிப்பா திட்டுறோம். அப்ப அந்த இடத்துல கூட தேவன் அனுபவிச்சுங்க. அவர் என்ன சொல்றாரு? தேவன்கிட்ட நன்மையை பெற்ற நாம தீமை பெறக்கூடாதா? டெய்லியும் நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்றோம், மூச்சை முழுக்க சாப்பிட்றோம். ஒரு நாள் பசினி போட்டான்னா தேவனே என்னை நீங்க தண்டிச்சிருக்க தேவனே, ஒரு வேலைக்கு ஒரு நாள் கூட கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு அவ யோகை கம்பேர் பண்ணி பார்த்தா அவ எந்த அளவுக்கு அதனாலதான் உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கிக்கிறாரு. அப்ப எந்த சூழ்நிலையிலும் நாம எப்படி இருக்குமா மன ரம்மியமா இருக்கு கட்டுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. தாழ்ந்தாலும் சரிதான், உயர்ந்தாலும் சரிதான், நம்ம கிட்ட இருக்க இல்லையோ, பசியோ பட்டினியோ, இப்போ ஒரு இடத்துக்கு கன்வென்ஷன் போறோம், எக்ஸாம்பிள் கரூர் போறோம், தண்ணியே வரல, குளிச்சாதான் என்னால வந்து ட்ரெஸ் பண்ண முடியும், மேக்கப் பண்ண முடியும், நினைக்கிறோம். மூஞ்ச கழுவுங்க. இங்க நம்ம சகோதரருக்கு தெரியும், 2 நாள் இதுக்கு போன சென்னைக்கு போனா தண்ணியே வரல, ஹவுஸ் ஓனர் சாவி எடுத்துன்னு போயிட்டாரு. யாருமே எதுவும் தடைப்படலையே, மூஞ்ச கழுவிட்டு அவங்க கரெக்டான கொடுத்தா 5 மணிக்கு போய் 5 மணிக்கு, 6 மணிக்கு போறாங்க 6 மணிக்கு, 7 மணிக்கு போறாங்க 7 மணிக்கு, 8 மணிக்கு போறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. யாரும் அவங்க வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. தண்ணி இல்லை, மூஞ்ச கழுவில, டிஃபன் இல்லை, சாப்பிடல, எனக்கு வேலையா இருக்குது, ட்ரெஸ் மாற்ற. அது தேவனுடைய பார்வை. அது தேவனுடைய பார்வை எப்படி இருக்கு? அப்ப அங்க நடந்த சகோதரன் எப்படி இருக்கும்? சந்தோஷமா தேவன் இதயத்தை பார்த்துருப்பாரு. இல்ல நான் குளிச்சாதான் எனக்கு ட்ரெஸ்ஸை போட முடியும். அந்த இடத்துல ஊழியுமே தடைப்பட்டு, நான் எதுக்காக போனேனே அந்த ஊழிய வேலையே தடைப்பட்டு போச்சு. அப்ப இங்க இருந்து ஒரு தூரம் மெனக்கிட்டு போயிட்டு குளிச்சுட்டு நான் போக மாட்டேன், எனக்கு எக்ரிஷா முடிஞ்சு போச்சு. எனக்கு போட்டு இந்த எக்ரிஷா நான் டாக்ஸ் கொடுக்க முடியல, அங்கேருந்து ஒரு பரிசுத்தம் தேர்ந்து கொள்ள முடியல, அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய சக்தியத்தை என்னால சேர்க்க முடியல. என்னை தூக்கி போட்டு இன்னொரு சகோதரன் வச்சு எனக்காக தடைப்படல ஊழியம். ஏன் சொல்றேன்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் மன ரம்மியமா இருந்தக்க கற்றுக்கொள்ள சொல்லிட்டு நம்ம தேவன் சொல்றான்னா ஏதோ ஒரு நன்மை. சின்ன சின்னதா உடனே எடுத்தவொடனே டக்கு நம்ம பெரிய சோதனை கொடுத்து சோர்ந்து பின்னாடி போகான்னு சொல்ல மாட்டேன்.
சின்ன சின்னதாக டச் பண்ணுவார். சின்ன சின்னதாக தான் ஊசி மாதிரி இருக்கும், டச் பண்ணும். ஊசி தானே பரவாயில்ல போ. அது குண்டு வச்சு டச் பண்ணுவார். குண்டு வச்சுனா பரவாயில்ல, பெரிய ராடு என்ன அவ்வளோ வெளியே தங்கிட்டா என்ன ராடு. அப்போ போயிட்டே இருக்க நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம், நம்ம சுபாவத்தை ஒர்க் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு உலக மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் போகிறாங்க, இங்கே இருக்காங்க பெரிய பாரி போகிறாங்க, பாரி இங்கே வராங்க, இங்கே காம்பவுண்ட் ஒரு பிஸ்னஸ் போடுறாங்க, அப்படியே பெருக்கிறாங்க, டெவலப் ஆகிறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. நாம் எப்படி இருக்கோம்? அவங்க எல்லாரும் ஒன்று நோக்கி போடுவாங்க, நாம் ஆப்போசிட்டில் வருவோம். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவோம்? எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்றுனா நான் அங்கே போகிறேன், சபைக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போகிறேன். வருமானத்தையே விட்டு ஓடிட்டு இருக்கான் அவன். வருமானத்துக்கு கொடுக்குறேன்னு கூட்டணிக்கு ஒரு 2000 ரூபாய் கையில் தரான்றாம்பா, வேலைக்கு தான் வானான்னு சொல்லி போகிறாம்பா. பைத்தியக்காரங்க. அப்போ உலக மக்கள் நாம இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, பேசுகிற கிறிஸ்டின் இருக்காங்க. எல்லாம் எதை நோக்கி ஓடுறாங்க? ஒரு பொருளாதாரம், ஒரு நல்ல சபிஸ்கார வாழ்க்கை. எனக்கு மட்டும் இல்லை, என் பையனோட பையன், அவன் பையனோட பையன், ஒரு 5 தலைமுறைக்கு சபிஸ்காராக இருக்கணுங்க. நல்லா தான் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டியா உலகம் நிரந்தரமா இல்லை. தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. அவங்க சம்பாதிச்ச சொத்தையே அவங்களால அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தா ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தர் ஒரு 10 தலைமுறை உட்காந்தே சாப்பிடலாம், ஆனால் 10 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் சந்தோஷமா இருக்குது. அந்த எத்தனை தலைமுறை கடக்க போகுது, எப்போ உலகத்தில் முடிவு வரும்போது தெரியுமா? அது தெரியாது. அப்ப நாம எப்படின்னா அன்னன்னைக்கு தேவை தியானம் செஞ்சுக்கிறா கடந்துக்கே. அப்போ உலகம் நம்ம பார்க்க போய் என்ன சொல்லுவோம்? ஆமா, ஒரு வியாபாரம் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும், வேற சொல்லுங்க, என்னங்க நீங்க பைத்தியத்தனமா நீங்க கடையை சாக்கி போயிருக்கீங்கம்மா. இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து வியாபாரம் தெரியுமா? நம்ம எங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தேவனுக்கு கொடுப்பாரு. இதுலலாம் இன்னொரு வேலை கொடுக்க போறாரு. ஏன்னா உலகம் தோன்றதுக்கு முன்னாடி ஒரு முன்குறிச்சு சொல்றாரு. முன்குறிச்சு சும்மா விட்டுறான். நாம இந்த உலகத்துல ஒரு தகப்பனா இருக்கோம், நாம நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான சந்திக்கமா இல்லையா? அப்ப அவர் செய்வாரு, செய்ய மாட்டாரா? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், உலகத்தை இருக்கோம். அப்ப நாம சாத்தானோட தப்பிக்கணும்னா ஒரே வழின்னா, இப்போ சாத்தானோட நம்ம தப்பிச்சு வெளியே வரணும்னாக்கா, நம்ம சுயநலத்துல இருந்தோ உலக விஷயங்களோ கடந்து வரணும்னா நம்ம என்ன பண்ணுங்க, தேவனோடு நெருங்கி அந்த ஜம்பத்துல அவர் கூட இருக்கிறதுதான் சாத்தான் விட்டு நம்ம விலகி போக முடியும். நமக்கு வர பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம ஓடி ஓட்டத்தை பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பலமா இருக்குன்றதை பார்ப்போம். அப்ப இந்த குறியீடு சுவாபம் நமக்கு இருந்தா நமக்கு என்னென்ன நடக்கும் பாருங்க. வாசிக்கலாம் பாருங்க. யோனா 4:2-3 வாசிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிவிற்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீர்க்குக்கு மனத்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். அப்ப கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தம் நான் முன்னமே தர்ஷிக்கு ஓடிப்போடி, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்கு மனசாபப்படுவருமான தேவன் என்று அறிவேன்னு சொல்றாரு. தேவன் அவருக்கு போக சொல்றாரு. எங்க போக சொல்றாரு? நினைவே பட்டது போக சொல்றாரு. அப்ப அவர் எங்க போறாருங்க? இப்படி போக வேண்டியதுக்கு இப்படி போயிட்டாரு. அப்ப இவருக்குள்ள என்ன வந்துச்சுங்க? அந்த மக்களுக்குள்ள ஒரு கசப்பு வந்து போச்சு. என்ன வந்துச்சு? கசப்பு வந்து போச்சு. ஏன்னா அந்த மக்கள் வந்து வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இருக்கலாம். அப்ப என்ன ஆயிப்போச்சுனாக்கா, இவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்க மேல ஒரு கசப்பு வந்து போச்சான். ஆனா தேவன் வந்து இறக்கக்கூடம் உள்ளவரு, அவர் எல்லாத்தையும் வந்து சமாதானம் பண்ணி சரி பண்றவரு. ஆனா இவரால அந்த இறக்க குணத்தை காட்ட முடியல. அவங்க கிட்ட அவங்க பண்ண ஒரு கரெக்டான ஒரு காரியத்தை பார்க்கல, இவங்களால ஏத்துக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஓடி போய் கப்பலுக்கு அடியில போய் படுத்துறாரு. கட்சிக்கு போற வழியில கப்பலுக்கு அடியில போய் படுத்து நல்லா தூங்கிட்டாரு. தூங்குறவனே என்ன தேவன் சும்மா விட்டாரா? ஒரு புயல் காத்த வர வச்சாரு. என்னன்னு பார்த்தா நம்மளால இவ்வளவு பேரும் அந்த கப்பலை சாஞ்சி போடுவாங்க போறாங்க, இறந்து போடுவோம்னு சொல்லிட்டு என்னை தூக்கி கப்பலை கிடைச்சிருங்க. பார்த்துங்க தேவன் எப்படி அந்த இடத்துல ஞானமா செய்யணும். உடனே அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த மீனை உரு பண்ணி கரெக்டாக எங்கே சேர்க்கணுமோ அந்த மீனுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்காங்க. நினச்சி பாருங்க.
தேவன் ஒரு விஷயத்தை அனுமதிச்சு முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த காக்கா தான் அந்த விஷயத்த செய்யணும்னா அந்த காக்கா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிடும், செய்யும். அப்போ போயிட்டாரா, போயிட்டு அங்க பாக்குறாரு சில விஷயம் நடந்த உடனே அப்பா அவர் போன. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கசப்பு குணம் அவருக்குள்ள வந்துச்சுனாக்கா, எந்த அளவுக்கு எங்க போக வேண்டிய விஷயம் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு எங்க போனாரு, அந்த அளவுக்கு ஒரு கசப்பு குணம் இருக்குது. இப்ப கசப்புக்கு இன்னொருத்தர் நம்ம ரெஃபர் பண்ணலாமா? சவுல். சவுல் தாவீது ராஜா. சவுல் செய்ய முடியாத விஷயத்தான் தாவீது ராஜா செஞ்சாரு. யார் நிமித்தம்? தேவன் நிமித்தம். வேற யாரையும் அவர் கோட்பாடு பண்ணல, யாரையும் ரெஃபர் பண்ணல. தேவன் எனக்கு ஏற்கனவே நிறைய காரியங்கள் தேவன் என்னை வச்சு செஞ்சிருக்காரு, அது நிமித்தம் தேவன் தான் நான் செய்த தேவன் இந்த காரியத்தை செய்ய நான் வல்லவராக இருக்கேன், என்ன கண்டிப்பா அதை வச்சு நடத்துவார்னு சொல்லிட்டு ஒரு நன்மைக்கு பேசுறாரு, செய்யறாரு. ஆனா சவுல் தாவீது ராஜா போய் எங்கேயுமே நான் செஞ்சேன்னு பெருமையாக சொல்லலை. நல்லா பாருங்க, தாவீது ராஜா சொல்லலை. ஆனா மக்கள் சொல்ற கருத்தை வச்சு சவுல் ராஜாவுக்கு ஒரு கசப்பு வந்துச்சு, பொறாம வந்துச்சு, கசப்பு வந்துச்சு. அப்ப அந்த கசப்பு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அவர் பொண்ணையே அவர் திருமணம் பண்ணி வச்சாரு. பண்ணி வச்சது முட்டாரா, அதே பொண்ணை இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப கசப்பு பாருங்க எந்த அளவுக்கு. தான் வாழணும்னா தன் பொண்ணையை விட்டுறாரு, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது மட்டுமா, ஏனோத்தனை ஈட்டு எடுத்து கொடுத்துறாரு, நீ அவனை மறைச்சு வச்சுட்ட, எனக்கு முன்னாடி அவன் மறைச்சு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ தன் பிள்ளையை கொலை பண்ற அளவுக்கு கசப்பு பாருங்க. தான் சுயநலம் எந்த அளவுக்கு வேறு கொண்டு போச்சு பாருங்க, கசப்பாகி போச்சு. எனக்கு முன்னாடி எங்க ராஜ்யபாரம் தான் முக்கியம், நான் தான் முக்கியம், எனக்கு பிள்ளையும் தேவை, பொண்ணும் தேவை, யாருமே எந்த அளவுக்கு உணர்வு பாருங்க அவருக்குள்ள. அந்த அளவுக்கு கசப்புத்தனம் வந்துச்சுனாக்கா, அப்ப இந்த ஓட்டமானது எப்படின்னா, அப்ப பெருமை. யாருக்கு பெருமை வந்ததுங்க? லூசிபருக்கு. யார் படைச்சது? படைச்சு அவருக்கு ஆண்டுக்குள்ள சில கட்டளை விட்டு இதை நீ ஆண்டுக்குள்ள பாதுகாப்பு சொன்னாரு. அவருக்கு என்ன வந்துச்சு? நீ என்ன சொல்றது, நான் தான் செய்யறேன். மேட்டிம் வந்துச்சா? பெருமை வந்துச்சா? நான் உன்னையே மிஞ்சுன்னு சொன்னாரா? என்ன பண்ணி விட்டாரு? தள்ளி விட்டாரு. இன்னைக்கு இந்த உலகத்தை எப்படி ஒரு நாடகம் போடுற, எவ்வளோ ஒரு ஆட்டம் பண்ற உலகத்தை. உலகம் சாதாரணமா இருக்கு. உலக மக்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு ரேஷன் கார்டு எடுத்துங்க, ஒரு பேங்க்ல ஒரு ப்ராசஸிங் பண்ணுங்க, இதை நினைச்சதான் அது, இதை நினைச்சதான், நம்ம காசு போட்டுட்டே நம்மளால எடுக்க முடியும். அதுக்கு 1008 ப்ராசஸிங். இப்படியா பார்த்தோன்னா விசாசானிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமை இருக்குன்னா, அதே போலதாங்க நமக்குள்ள பெருமைன்ற ஒரு விஷயம் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவனுக்கு நாமளே எடுத்து நீக்க விரோதியாகும். அப்ப ஒரு கசப்புத்தனமும் சரி, சுயநலமும் சரி, பெருமையும் சரி நமக்குள்ள வந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் எதனுடைய குணலட்சணம்னா, இவ்வளவு அந்த புலிநெறி இருக்குல்ல, ஆமா, சுயநலமும் சரி புலிநெறி தான். ஏன்னா என் வேலை, யார் வந்தானா யார் போனானா, எந்த சகோதரன் வந்தானா வரலனா, எந்த சகோதரி வந்தா எனக்குண்ணா, அப்பா என்னால என் குடும்பத்தமா பார்க்க முடியும், உங்களெல்லாம் பார்க்க முடியாது. இது எல்லாமே சுயநலம். இதெல்லாம் யாருடைய குணலட்சணங்க? புலிநெறியின் குணலட்சணம். அப்ப இந்த சவுல் பண்ணது புலிநெறியின் குணலட்சணம். அப்ப இந்த இடத்துல லூசிபர் பண்ணது புலிநெறியின் குணலட்சணம். அப்ப அந்த புலிநெறியின் குணலட்சணம் எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. அது என்ன பண்ணும்? இந்த சபை வாய்ப்பு விட்டே வெளியே போயிடும், வேறு இருக்காது. இந்த மாதிரி ஒரு குணலட்சணம் இருந்துச்சுனாக்கா நீ எப்படி உட்கார முடியுமா? பாடம் கேட்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த புலிநெறியின் குணலட்சணம் ஒருத்தருக்கு இருந்துச்சுனாக்கா இந்த சபை வாய்ப்பு விட்டே வெளியே போயிடும். பாருங்க, இருதயம் என்னும் திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமா இருக்கின்றது, இது கெட்டு போகாத படி பார்க்கணுமா. அந்த இருதயம் யாருங்க? அந்த தோட்டம் யாரு? அந்த பூ பிஞ்சுமா இருக்க தோட்டம் யாரு? எது? ஆமாம். எப்படி இருக்கு நம்ம இருதயம்? பூவும் பிஞ்சுமா இருக்குது, அது கெட்டு போகாத படிக்கு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப புலிநெறியின் குணலட்சணம் எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு குணலட்சணம் கேட்டு நம்ம கூட இருந்துச்சுன்னா இந்த சபை வாய்ப்புக்கிட்டே நம்ம வெளியே போயிடுவோம். அப்ப அந்த சிறுநெறி சுபாவம் எப்படி இருக்குன்னா, மனிதரை பார்க்கும்படி ஜெபம் பண்றது, என்னுடைய பேச்சு இப்படிதாங்க இருக்கும், என்னுடைய ஊழியம் இப்படிதான் இருக்கும், என்னுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும், என்னுடைய தர்மம் நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் செய்ய எல்லா காரியமும் இப்படிதான் இருக்கும்.
நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன். அப்ப இது எப்படி இருக்குங்க? சிறுநறின்னு சுவாப்போம். என்ன கேட்டா இது ஒரு பாவமே இல்லைங்க, என்னோட கேரக்டர் அப்படிதாங்க. ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி போடாத, முன்னில் ஒரு டிஷர்ட் போடாத, இந்த சபை ஒழுங்கு சரியில்லாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு இல்லை, என்னோட ஹேபிட்டே இல்லைங்க, இதை போட்டால் தான் எனக்கு இருக்கும். அப்போ அந்த இடத்துல சின்ன பாவமாக தான் இருக்கும். இது ஒன்றும் பெரிய பாவமாக தேவனோட பார்வையில் ஒன்றும் பெரிய பாவமாக தெரியாது. அந்த சின்ன பாவம் என்ன பண்ணா கனி கொடுக்க முடியாம, பழுக்க முடியாம அப்படியே இருக்கணும். பாருங்க, எவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நேரத்தை பண்ணுறோம், டைமை பண்ணுறோம், காலத்தை பண்ணுறோம், எவ்வளோ நம்ம கிட்ட பொருளாதார செலவு பண்ணுறோம். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயம் கனி கொடுக்க முடியாமல் நம்ம நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கோம். அப்படியே இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். கேட்டால் 20 வருஷம் 20 வருஷங்கிற நாட்கள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் நம்மளால் பழுக்க முடியல. எப்படி இருக்கோம்? நம்ம பூவும் பிஞ்சு மாதிரி இருக்கிறோம், பழுக்க விடாமல் பழுக்கிறோம். அப்போ பார்க்கும்போது எல்லாம் செய்ய காரியம் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டால், தேவனுக்கு சரியா இருக்கா, தேவனுக்கு கரெக்டாக பண்ணுறேன்னா, தேவனுக்கு சரியாக நடக்குன்னா, தேவனுக்கு நான் செய்கிற விஷயம் தேவன் பார்வை கரெக்டாக இருக்காங்க மட்டும்தான் அவங்க சிந்தனை பண்ணுவாங்க. மனுஷர் பார்க்கும்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாதான். அப்படியே செஞ்சாலும் அது தெரியாததான். சகோதரன் சொன்ன உதவி செய்யணும்னா தெரியாம தான் செய்யணும். தெரியாமல் செய்யும் போனால் யார் நினைக்கணும்னா தேவனுக்கு தெரியும், அவர் கொடுத்துருக்க அந்த பொருளாதாரத்தை, அவர் தான் அந்த ஜீவனை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்பாக நம்ம பார்க்குறாரு. இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆழம் பறிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணோம்னா அது தேவனுக்கு பார்வை ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு சிறுநீர் சுவாபம் நம்மகிட்ட இருந்துச்சுனாக்கா நம்ம சபையில் இருப்போம், கனி கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த குழிநீர் சுவாபம் நமக்குள்ள வந்து போச்சுனாக்கா நாம் வேறையே கட் பண்ணிட்டு சபை வாய்ப்பு ஓட்டியே வெளியே போயிடுவோம். அப்போ பாருங்க, ஒரு சாதாரண நரி தாங்க நம்ம டெய்லி பார்க்கறது தான், டெய்லி பார்த்துக்கிறோம், பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், அதை விரட்டி அடிச்சிருக்கோம், சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த நரிக்குள்ள இப்படிப்பட்ட மனித சுவாபம் இருக்குன்றத தேவன் எப்படி ஒரு விலங்கை வச்சு கம்பேர் பண்ணிக்கிறாரு. அப்போ நம்ம பார்க்குற சின்ன சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிதாங்க, பேசுறதாலும் சேர்க்கணும், இப்போ ஒரு சுற்றி பாருங்க, டூர் போகணும், எல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். இதெல்லாம் ஒரு பாவம் இல்லைன்ற பார்க்கலாம். இந்த பாவம் தாங்க கனி கொடுக்க முடியாம சூழ்நிலை அப்படியே நம்ம காலம் நடந்து போயிடுவோம். அப்போ இந்த பாவம் வெளிப்படையான பாவமா இல்லை. இந்த பாவம் நம்ம இது வரைக்கும் நம்ம இந்த பாவமாக பார்த்துக்கோமா? இல்லை. சரி, தலைவலியாக இருக்குது, கொஞ்ச நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகும்ன்ற மாதிரி அது உள்ளே போயிடும். ஆனால் நேரம் கடந்து போயிடுது, டைம் வேஸ்ட்டாக போயிடுது, நம்மளால அது மீள முடியல. இப்படியா சரி சின்ன சின்ன பாவங்களால நம்ம கனி கொடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம ஆளாக இருக்குன்றதை பார்க்குறோம். பொறுமையான கட்டவங்க யாரும் தேவன் தாமே ஆசிரியத்து வருகின்றன.